சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அடித்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பாருங்கள் ஐயா, நாலு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. லோகன் ஐயம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கின்றார். நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய்க்கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனே உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் அலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார் என்கின்ற இந்த சாத்திரத்தில் இதுதான் முதலாவது சாத்திரமாக எண்ணப்படுகின்றது. முதலில் திரு உந்தியார், அடுத்து திருக்கரைட்டுப்படியார், மூன்றாவது உயர் சிவஞான போதம், அப்புறம் சித்தியார் என்ற அந்த வரிசையில் தான் வருது காலத்தால். இப்போ பார்த்தோன்னா காலத்தால் முற்பட்டது இந்த திருவையூரூர் உய்ய வந்த தேவனாய இந்த திரு உந்தியார். அதில் இது வரைக்கும் நம்ம 37 பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு 38வது திருப்பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். திருவருள் துணை கொண்டு அவற்றை சிந்திக்க தொடங்குவோமாக. பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவதென்று அக்கொழு நீ அறிந்து முந்தி பெற, அறிந்து அறியா வண்ணம் உந்தி பெற. இப்போ வயல்ல அந்த காலத்துல உழுவதற்கு என்ன பண்ணுவாங்க, கலப்பை வச்சிருப்பாங்க. இந்த கலப்பை என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த கலப்பையோட நுனி மட்டும் என்ன செய்யிருக்கும், அது ஒரு இரும்பு கொண்டு ஒரு கொழு பண்ணியிருப்பாங்க. அதை இரும்பு கொழுன்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு கொழு வச்சுக்குதான் அந்த நிலத்தை உழவு செய்வார்கள். ஆனா இங்க என்ன செய்யறாங்க, பொற்கொழு கொண்டு பொன்னால் செய்யப்பட்ட அந்த கலப்பையை கொண்டு வரகுக்கு உழுவது இந்த வரகு போன்ற தானியங்களை விளைவிப்பதற்காக நீ நிலத்தை உழுவதற்கு இதற்காக பொற்கொழு கொண்டு பொன்னால் செய்த கலப்பையை கொண்டு வரகு போன்ற தானியங்களை விளைவிப்பதற்காக
உழுவது என் நிலத்தை எதற்காக நீ உழுகின்றாய்? அந்த மாதிரி பண்ணா என்ன செய்யும் அப்படின்னா, அதனால் பொன் வந்து தேயும். பொண்ணு தேஞ்சு அந்த மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். அது நிலத்துக்கும் வந்து கிடைக்காது. வரகு இருக்கே, வரகு தான் வந்து விலை குறைந்தது, அரிசியை விட விலை குறைந்தது. அந்த வரகு என்ன பண்ண, அது பொன்னை விட மதிப்பு குறைந்தது. நீ என்ன பண்ற, இந்த வரகு பயிர் செய்வதற்காக, இந்த சிறுதானியங்களை பயிர் செய்வதற்காக நீ பொன்னால் ஒரு கலப்பையை செய்து நீ உழுது கொண்டிருக்கின்றாய். அந்த உழுது கொண்டிருப்பது எப்படிப்பட்டது? அது ஒரு அறிவற்ற செயல், மூடத்தனமான செயல். இதுல வந்து 2 உதாரணம் அல்லது ஓமை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்புறம் வந்து, இந்த பொற்கலப்பை என்பது அந்த திருவருள். இந்த திருவருள பெருமான் வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த பொற்கலப்பு என்பது திருவருளுக்கு ஓமை. வரகுக்கு உழுவது என்பது என்ன? வரகுக்கு உழுவது என்பது அந்த திருவருளோட பெருமை வந்து உனக்கு தெரியல. நமக்குள்ள சிவம் இருக்கு, சிவத்தோடு சேர்ந்து திருவருளாகிய சக்தி நமக்கு இருக்குது. அது நமக்குள்ள இருக்குது. இருந்தாலும் அந்த சிவசக்தியின் பெருமை அறியாமல், அந்த திருவருளின் பெருமை அறியாமல் நம்ம என்ன செய்யறோம்? உலகியலுக்காக இந்த உடலையும் மனதையும் பெருமான் கொடுத்த அந்த கருவி கரணங்களையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது எப்பேற்பட்ட ஒரு அறிவற்ற செயல், எப்பேற்பட்ட மூடத்தனமான செயல். இந்த பிறப்பே வந்து வீணா போச்சு. என்னத்துக்காக நம்ம பிறந்தோமோ அது அந்த நோக்கத்தை அடையாமல் நம்ம வேறு நோக்கத்துக்காக சென்று பயன்பட்டு கடைசியில ஒரு மன உளைச்சலோட தான் வந்து நம்ம சாக போறோம். என்னது, பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், திருமணம் பண்ணோம், கல்யாணத்துக்கு போனோம், குழந்தை குட்டிகளை பெற்றோம், அவங்களுக்கு வந்து சொத்து சேர்த்தோம், பேரம்பேத்திங்கெல்லாம் பார்த்தோம். எல்லாம் பார்த்தாலும் கடைசி காலத்தில் வந்து ஒரு மனசு வந்து நிறைவாக இருக்குதா? நான் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு வந்து எந்த குறையும் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியுதா? ஏதோ ஒரு வெறுமை இருக்கு. ஏதோ அடைய முடிஞ்சது நம்ம அடைவதற்கு முயற்சி செய்யாம வேற ஒரு திசையில போய் பயணம் பட்டுட்டோம். நான் சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மாயாளத்துலேருந்து கிழக்கு நோக்கி போகணும். கிழக்கு நோக்கி போனால் சிதம்பரத்துக்கு போகலாம், தில்லை பெருமானை வந்து கண்ணாட வந்து தரிசனம் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் வந்து தெற்கு நோக்கி போகிறேன். தெற்கு நோக்கி போட்டு நான் சிதம்பரம் வரல, தில்லை பெருமான் எனக்கு தரிசனம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மாறுபட்ட திசையில வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணுறோமே, என்ன செய்யணும்? இந்த திருவருளோட பெருமையை அறியணும். நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, உடம்புக்குள்ளால உள்ள அந்த உயிர் தான். பார்க்க போனா அந்த உயிர் வந்து உடம்புக்குள்ள மட்டும் அடங்கல, உடம்பை சுத்தின்னா எல்லாவற்றிலையும் வியாபகமா இருக்கு. இந்த 224 புவனங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு அப்பேற்பட்ட சர்வ வியாபகமான அந்த உயிர், அந்த உயிருக்குள்ள வந்து சிவம் இருக்கு, சிவத்தோடு சேர்ந்து திருவருளாக்கி அந்த சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவருளின் பெருமையை அறிஞ்சா அப்போ வந்து என்னுடைய தன்முனைப்பு வந்து அடங்கும். நான் தான் செய்கிறேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் டாக்டருக்கு படித்தேன், நான் தான் நோயாளியை காப்பாற்றினேன் அப்படிங்கிற அந்த தற்போதம் தன்முனைப்பெல்லாம் அற்றுவிடும். எல்லாம் வந்து சிவபெருமான் செஞ்சான். சிவபெருமான் தான் என்னை பிறக்க வைத்தான். அவன் தான் எனக்கு இந்த தனு கரண போன போகங்களை வந்து கொடுத்தான். அவன் தான் வந்து எல்லா செயலையும் அவன் தான் செய்ய வைக்கிறான். என் ஹார்ட்டை நான் துடிக்க வைக்கிறேனா? என் மூச்சை வந்து நான் வந்து இயங்க வைக்கிறேனா? என் கிட்னியை வந்து நான் இயங்க வைக்கிறேனா? இல்லை, எல்லாம் வந்து அந்த இறைசக்தி தான் இயங்க வைக்குது. நம்ம ஒரு வாய் சாப்பாடு போடுறோம், அது வந்து என்னோட முயற்சியாக நடக்குது. அந்த சாப்பாட்டை வந்து சப்த தாதுக்களாக 7 தாதுக்களாக ரத்தம் நீர் அந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாதிரி ஒரு உடம்பா கொண்டு வருது. அது வந்து ஒரு எந்திரத்தால செய்ய முடியுமா? என்னால செய்ய முடியுமா? நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் வந்து திருவருளோட செயல். எனவே அந்த திருவருளின் வழி தெரிந்து அந்த திருவருளுக்கு வந்து அடங்கி நின்று நான் வந்து ஒழுக வேண்டும். அப்போ வந்து நான் செய்யல, நான் எதையும் செய்யல, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று பட்டினத்தார் பண்ணது. அப்பதான் அனுபவத்துக்கு வரும். நம்ம என்ன திருவள்ளுக்கு அடங்காம நம்ம தற்போதத்தின் வழியாக நம்ம போயிட்டே இருக்கோம். எனவே நம்ம என்ன செய்யணும்? அந்த திருவள்ளின் பெருமையை அணிந்து அதற்குள் அடங்கி நிற்க வேண்டும். எனவே நம்ம உயிர் அறிவு வந்து முனைத்து தோன்றக்கூடாது. நான் 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 ஒவ்வொன்றும் சொல்றேன். நான் பேசுகிறேன், நான் திருவுந்தியார் பற்றி பேசுகிறேன். நான் என்கின்ற அந்த உயிரறிவின் முனைப்பு வந்து அடங்க வேண்டும். கடைசியில் அந்த முனைப்பே தோன்றக்கூடாது. சிவபெருமான் தான் எல்லாம் செய்கின்றான், அவருடைய திருவருள் தான் எல்லாம் செய்கின்றது, நான் அதற்குள் வந்து அடங்கி இருக்கின்றேன். எனவே பெருமான் கொடுத்த அந்த பிறப்பை வந்து வீணாக்க கூடாது என்று அந்த கருத்தை வந்து
இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதற்கு என்ன அப்படின்ற அந்த 2 கருத்தாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து அந்த திருவுருள் ஆகிய அந்த சிவபெருமானுடைய வழியின் வந்து நிற்பது. இரண்டாவது அதை நம்ம தட்சிணாமூர்த்தி சொல்லுவார் இல்லையா, வந்து சொல்லாமல் சொன்னவரே பெருமான் வந்து என்ன சிலர் ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு, ஆனா வார்த்தையால வந்து சொல்றேன், சொல்லாமல் சொல்கின்றார். அதை எதுவுமே உணராமல் உணர வேண்டும், ஆன்ம அறிவை பயன்படுத்தி உணராமல் திருவுருள் வழியாக உணர வேண்டும் என்பதான் இரண்டாவது கருத்து. ஏன்னா நம்ம மனசுல வந்து சங்கற்பம் விகற்பம்னு இருக்கு. சங்கற்பம்னா அந்த எண்ணங்கள் வந்து வருது, சாதாரண எண்ணங்கள். விகற்பம்னா வேறுபட்ட மாறுபட்ட அல்லது விகாரமான அந்த எண்ணங்கள், அதுதான் மனக்கோணல். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் என்று ஔவையார் சொன்னது அதுதான். அப்பேற்பட்ட மனக்கோணல் வந்து தவறு. என்ன, ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் என்ன பண்றான், ஒரு பொண்ணால வந்து கலப்பை செய்து அது வேணா என்ன பண்ணலாம், அவன் வீட்டுல வந்து மாட்டி வச்சுக்கலாம். பாருங்க எனக்கு வந்து எவ்வளவு செல்வம் இருக்குன்னு அதுக்கு மாட்டி வைக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு யாரும் நிலத்தை வந்து உளமாட்டார்கள். ஏன்னா பொற்கலப்பை வந்து அது மதிப்பு மிக்கது, அதுக்கு வேல்யூ போடவே முடியாது. நம்ம என்ன செய்யணும், அதனை போற்றுவதுதான் நம்ம செய்யக்கூடியது. அப்படின்னா திருவுருளை நாம் போற்ற வேண்டும் என்ற கருத்தை சொல்றார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த திருவுருளால் கிடைத்த இந்த உடம்ப அதை நம்ம என்ன செய்யறோம், அந்த பொற்கலப்பை போன்ற அந்த திருவுருளை நாம் நிலத்தில் நாட்டி உழவு செய்கின்றோம். அந்த மாதிரி உழவு செஞ்சா என்ன செய்யும், அதில் உள்ள பொன் வந்து தேய்வடையும். அந்த ஃப்ரிக்ஷனால பொண்ணு வந்து தேஞ்சு போயிடும். அது நிலத்துக்கும் பயன்படாது, அந்த கலப்பைக்கும் பயன்படாது. அந்த கலப்பை வந்து கூர் தேய்ந்து போய் அது மதிப்பு வந்து குறையும். ஆனா அந்த கலப்பையை நீ என்ன பண்ற, அது வந்து வரகு போன்ற தானியங்களை வந்து விதைப்பதற்காக, அதற்காக அந்த கலப்பையை கொண்டு நீ உழுது கொண்டு என்ன செய்கின்றார், அது அறிவற்ற செயலை வந்து செய்கின்றார். ஏன்னா வரகு வந்து விலை குறைந்தது, பொன் வந்து விலை மதிப்பு அதிகமுடையது. எப்பேற்பட்ட அந்த பொற்கலப்பையை கொண்டு அந்த நிலத்தை என்ன செய்யணும், வரகு விதைப்பதற்காக ஒரு குடியானவன் வந்து உழுகின்றான். அதெல்லாம் பார்த்தானே, ஏன்னா இப்ப முட்டா பயலா இருக்கான், இந்த மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லோரும் என்ன செய்வார்கள், அவனை இகழ்வார்கள். ஆனா இரும்பு வச்சு அடுத்து செய்ய முடியும், பொண்ணு வச்சு நீ அந்த மாதிரி செய்ய முடியாது. அந்த மாதிரி செஞ்சானோ அந்த உழுபவனுடைய பலமும் குன்றும், சேதாரமும் அதிகமாகும், அந்த உணவுக்கும் பயன் இருக்காது. இது எப்படின்னா, நம்முடைய குருநாதர் ஆகிய அந்த தேசிகர் அவர் நமக்கு ஞானமாக்கியமாகிய அந்த சன்மார்க்கத்தை கொடுத்திருக்கார். அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் நமக்கு இந்த பிறவியே இருக்கு. இந்த பிறவியில வந்து நம்ம சிறையை கிரியை யோகம் பயின்று ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானத்தின் மூலமாக இறைவனை அடைய வேண்டும். எனவே அந்த ஞானத்தை இறைவனை அடைவதற்காக அந்த வழியிலே செலுத்தாமல் தற்போத மிகுதியால், நான் எனது என்கின்ற அந்த தற்போத மிகுதியால் என்ன, ஒரு 1 கோடி சம்பாதிச்சிட்டேன், 10 கோடி சம்பாதிச்சிட்டேன், 100 கோடி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு இந்த உலக சுகபோகங்களை அடைவதற்காக தான் இந்த உடலையும் மனதையும் பெருமான் கொடுத்த அந்த கருவி கரணங்களையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். நிறைய பயணம் சம்பாதிச்சா அவன் நல்ல புத்திசாலியா, நல்ல திறமைசாலியா அப்படின்னு அவன் வந்து நம்ம என்ன பண்றோம், போற்றுகின்றோம். எனவே உலக சுகபோகங்களை அடைவதற்காக பயன்படுத்தினா நம்ம என்ன நினைக்கிறோம், உலக வாழ்க்கையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 100 பங்களா இருக்கு, எனக்கு கப்பல் இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா நம்ம அந்த உலக சுகபோகங்களை உலக நோக்கில பார்த்தோம்னா அது நமக்கு லாபமா தோணும். ஆனா ஆன்மீக நோக்கத்துல பார்த்தோம்னா நமக்கு பெரிய நஷ்டம். ஒரு பெரிய லாபமாகிய அந்த சிவலோகத்தை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த மனித பிறப்பை இந்த உலக சுகபோகங்களில் பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம், அந்த ஆன்மீக வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம். அதனால் நமக்கு நன்மை கிடையாது. அதனால் பிழையே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் என்று மாணிக்கவாசகர் பெற்றது கொண்டு, பெருமான் நமக்கு இந்த தனுகரண போன போகங்களை வந்து கொடுத்தார். அதனா பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின். பிழையை தவறுகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே போடுறோம், நம்முடைய அன்பு வந்து சுருங்கி போயிடுது. பெருமான் மேல காட்ட வேண்டிய அந்த அன்பு, மற்றவங்க மேலேயே நம்ம அன்பு காமிக்க மாட்டோம். இந்த காலத்தை பார்த்தா பெத்த பிள்ளைங்க மேலேயே அன்பு கட்டாதவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த தாய் அன்பு உயர்ந்தா சொல்லப்படுகின்றது. அந்த அன்பு கூட இந்த காலத்துல வந்து குறைஞ்சதை நம்ம கண்ணார வந்து பாக்குறோம். எல்லாமே வந்து இவனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும், அவனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும், நமக்கு சம்பாரிச்சு போடுவானா, காப்பாத்துவானா,
வயசான காலத்தை வச்சு காப்பாற்றுவானா, அந்த மாதிரி நோக்கத்துல வந்து பாருவோம். ஆனா நம்மளை காப்பாற்றுவது அந்த சிவன் தான் என்று சொல்கின்றோம். அந்த சிவன் என்பதை நம்ம அறியாம இருக்கின்றோம். அதனால என்ன சொல்றோம், பிழையே பெருக்கி அன்பை வந்து நம்ம சுருக்குறோம். அதனால என்ன ஆகுது, நமக்கு வந்து மறுபடியும் வந்து பிறப்பு, புனரபி ஜனனே புனரபி மரணம். நம்முடைய ஆதி சங்கராச்சாரியார் மறுபடி பிறந்து மறுபடி இறந்து மறுபடி இறந்து மறுபடி இறந்து அந்த மாதிரி ஜனன மரணங்கள்ல நம்ம மாறி மாறி அழிந்து போய் துன்புறுவோம். அதற்கு என்ன காரணம்? அது வந்து இந்த இந்திரியங்கள்லயே நம்ம கிடக்குறோம். இந்திரிய வயமங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்தரமே திருந்து போய் அருநரகில் வேல்வேற்கு. இந்த இந்திரியங்களால் கிடைக்கக்கூடியது, கண்ணால வந்து பார்க்கக்கூடியது அது எனக்கு சுகம், காதால கேட்கக்கூடியது அது வந்து எனக்கு சுகம், நாக்கால் சுவைக்கக்கூடியது அந்த இந்திரிய வயமயங்கி கடைசியில் என்ன பண்ண போறோம், நம்ம இறப்பதற்கே காரணமாய். இப்போ பிராரப்த கர்மம் முடிஞ்ச உடனே நம்ம இறந்து போறோம். அப்ப என்ன செய்யலாம், அந்தரமே திறந்து போய் இந்த உயிர் என்ன செய்யும், இந்த ஆகாசத்துல அந்த இடத்துக்கும் அப்படி எங்க போவது. இது நிறைய பாவம் பண்ணி இருக்கு, புண்ணியம் எதுவும் பண்ணல, அருணலகில் வீழ்வேற்கு. அந்த மாதிரிதான் நம்ம பிறகு அதான் மாணிக்க வாசகரும் சொல்றாரு. நம்ம என்ன செய்வோம், அதுல நமக்கு வந்து ஒரு குருநாதர் இருக்காரு, யார்கிட்டயோ போய் நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம், அந்த குருநாதர்கிட்ட இருந்து நம்ம ஒரு உபதேசம் வாங்கியிருக்கோம். அந்த உபதேசம் தான் நமக்கு வந்து திருவருள், அதுதான் வந்து திருவடி, அதுதான் வந்து நான் எனது என்கின்ற அந்த அகங்காரத்தை நீக்கக்கூடியது. அப்பேற்பட்ட குருநாதத்தை பெற்ற அந்த திருவருளாகிய அந்த உபதேசத்தை பெருமான் திருவடிகளை அடைவதற்காக அந்த சிவநெறியிலே பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாம் பிறந்த பிறவிக்கு பெருமை, அதுதான் வந்து அறிவுடைமை. அந்த அறிவுடைமை தான், அந்த அறிவு வந்தாதான் நமக்கு என்ன செய்யும், அந்த தற்போதம் வந்து குறையும், தற்போதம் படிப்படியாக குறையும். இந்த தற்போதம் படிப்படியாக குறையும் போது என்ன செய்யும், இது வரைக்கும் நம்ம திருவருள் நமக்கு கண்ணுக்கே தெரியல என்ன, ஆனா திருவருள் இருக்கு, என் கண்ணுக்கு தெரியல, சிவன் இருக்காரு, என் கண்ணுக்கு தெரியல. எனவே தோன்றாமலே இருந்த அந்த திருவருளும் சிவமும் அப்போது எனக்கு என்னென்ன உபகாரம்லாம் செஞ்சிருக்கு. நான் பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் நான் கேவல நிலையில கிடந்தேனே, அப்போ பெருமான் என்ன செஞ்சாரு, எனக்கு தனுக்கான போன போகலை கொடுத்து சகல நிலைக்கு வந்தாரு. இந்த சகல நிலைக்கு வந்தாலும் எப்படி, நான் மற்ற மக்கள் மாதிரி இந்த சாதாரண உலகியல் இல்லாம உலகியல்ல வாழ்ந்தாலும் பெருமான் கொடுத்த அந்த உபதேசத்தை வைத்து கொண்டு நான் என்ன செஞ்சேன், நான் படிப்படியா அவங்கள விட ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலைக்கு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து இப்ப பொண்டாட்டி புள்ள துணை இல்லைனாலும் எனக்கு வந்து பகவான் துணையா இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்காரு, என் உள்ளுக்குள்ள இருக்காரு, எனக்கு முன்னாடியே இருக்காரு, பின்னாடியே இருக்காரு, வலப்பக்கமும் இருக்காரு, இடப்பக்கமும் இருக்காரு, மேலே இருக்காரு, கீழே இருக்காரு, என்னை சுத்தி அவர் தான் இருக்காரு, அவர் தான் எனக்கு உள்ளே இருக்காரு, புறத்திலையும் இருக்காரு. அப்பேற்பட்ட அந்த திருவுள் தான் என்னை வழி நடத்துகின்றது, அதுதான் எனக்கு உபகாரம் செய்கின்றது என்கின்ற உணர்வு வந்து அப்பதான் வந்து எனக்கு வந்து ஏற்படுது. அப்பதான் அந்த திருவருள் தான் எனக்கு தோன்றா துணையாக இருந்து உபகரித்து இதுவரை என்னை வளர்த்து வந்திருக்கின்றது. ஒரு சரித்திரம் பிடிச்சதுக்கு வந்து எப்படி ஒரு பெரும் புதையல் கிடைக்கின்றதோ அது போல இந்த எனக்கு இந்த உலகிலாகிய இந்த தரித்திரத்துல இருந்தேன், அப்ப அந்த திருவருளாகிய அந்த புதையல் வந்து கிடைத்து இருக்கின்றது. இந்த திருவருளை என்ன செய்யணும், இந்த திருவருளையே கண்ணா, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் பார்க்க கூடாது, திருவருளையே கண்ணாக பார்த்தால் அப்போ வந்து சிவன் தான் தெரிவான். சிவன் தெரிஞ்சா எனக்கு வந்து பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. அப்போது எப்பயுமே அந்த பரமானந்த பழங்கடல் அதுவே என்று மாணிக்கவாசப்படுவன, அந்த பரமானந்தமாகிய அந்த பழங்கடல்ல நம்ம இருக்கோம், அந்த பரமானந்தம் விளையுது. ஏன்னா இப்ப என்னுடைய இந்த கண் செயல் போயிடுச்சு, நான்கு செயல்படுச்சு. இப்ப பெருமான் தான் என்னை ஆட்டுகின்றார், ஆட்டுவித்தால் யாரொருவால் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யாரொரு பாடாதாரே, அது மாதிரி ஓட்டுவித்தால் யாரோ ஓடாதாரே, அது மாதிரி காட்டுவித்தால் யாரொருவர் காணாதரே. இப்ப பெருமான் வந்து தன்னை காட்டுகின்றான். இப்ப வந்து நான் வந்து பாக்குறேன், பெருமானை பாக்குறேன். இது வரைக்கும் உலகத்தை பார்த்த கண்ணு வந்து இப்ப பெருமானை வந்து பார்க்கின்றது. ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த பெருமான் தான் இருக்காரு, இந்த செடி கொடியிலாம் அந்த பெருமான் தான் இருக்காரு, இந்த ஆத்து நீர்லயும் பெருமான் தான் இருக்காரு, ஆகாசத்திலயும் வந்து பெருமான் தான் இருக்காரு. அப்படி பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பெருமானை நீங்க வந்து பார்ப்பீர்கள். அதான் சித்தியார்ல சொல்வார்,
பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். பரமாஞானமாகிய அந்த சிவஞானத்தினால பரத்தை அந்த சிவத்தை நீ பார்த்துட்ட, சிவ தரிசனம் உனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த சிவ தரிசனம் கிடைச்சா நீ எதை பார்த்தாலும் சரி, இந்த வீட்டை பார்த்தாலும் வந்து சிவமா தெரியும், இந்த செல்லை பார்த்தாலும் வந்து சிவமா தெரியும், அங்குள்ள ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு சராசரி மக்களுமே உங்களுக்கு வந்து சிவமாக தெரியும். அப்ப என்ன செய்யற, பெருமான் தான் அந்த மாதிரி சென்றாரு. அப்பேற்பட்ட அந்த அறிவை, அந்த சிவஞானத்தை பெருமான் கொடுத்திருக்கின்றார். இந்த திருவுருளை வந்து பெருமான் கொடுத்திருக்கின்றார். அந்த திருவுருளாகிய அந்த பொற்கொழுவை கொண்டு நான் வந்து இந்த உலக இன்பத்திற்காக வரகு போன்ற தானியங்களை விளைவித்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த பொற்கொழு எது? அக்கொழு நீ என்று உந்தி வர சொல்ற. பொற்கொழு கொண்டு வரகு கொள்வதேன். இந்த திருவுருளை வச்சுக்கிட்டு நீ உலகத்துக்குள்ள போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே, நீதான்ப்பா அந்த பொற்கொழு. ஏன்னா உனக்குள்ளதான் அந்த திருவுருள் இருக்குது. அது அறிந்து அறியாவண்ணம் வந்து உந்தி பெற. எனவே சிவன் தான் இருக்கு, சிவத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. எனவே சிவத்தையே நினைந்திருவது சிவமாகவே மாறிவிடுவது. எனவே அது சிவஸ்வரூபமாகவே நாம் மாற வேண்டும். அப்ப அந்த மனசுல வந்து சங்கற்பம் விகற்பம் வரும், அதெல்லாம் அப்படியே விட்டுடணும். திருநாய் மாதிரி அப்புறம் போயிட்டு இருக்கட்டும், வந்துகிட்டு இருக்கட்டும். ரோட்ல மேகத்துல ஆகாசத்துல நிறைய மேகங்கள் வருது, யானை மாதிரி வருது, புலி மாதிரி வருது, மயில் மாதிரி வருது, மறைஞ்சு போயிடுது. அது மாதிரி இந்த எண்ணங்களும் வந்துகிட்டும் போயிட்டும் இருக்கட்டும். ஆனா அந்த வானம் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்குது. அப்படி சிவபெருமான் வந்து அந்த மாதிரி இருக்காரு, அவர் கூட நான் சேர்ந்து இருக்கணும். இந்த மனசோட சங்கற்ப விருப்பத்துல போய் நான் சேர்க்கக்கூடாது. அந்த உண்மையை அறிந்த அந்த சிவயோகிகள் என்ன ஆகுமாங்க, அங்க ஆன்மா வேற சிவன் வேற என்று ரெண்டு இல்லை, அங்க சிவம் மட்டும்தான் இருக்கு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எனவே அப்ப என்ன செய்யணும், அந்த ஆன்மாவும் சிவமும் ஒன்றாயிடும். சித்தமலம் மறுத்து சிவமாக்கி எனை ஆண்ட என்று மாணிக்க வாசகன் போல, அப்ப பெருமானை வந்து சித்தமலத்தாமாக்கி அந்த ஆணவ மலத்தை வந்து நீக்கிவிட்டார். நான் வந்து சிவமாகி விட்டேன், அப்ப நானே சிவமாக இருக்கின்றேன் என்று நினைப்பார்கள். அப்ப என்ன, அந்த நினைப்பு கூட இருக்காது. நானும் சிவமும் ஒண்ணு என்கின்ற அந்த நினைப்பறக்கு இருக்காது. அதான் நினைப்பற நிற்பது. அதான் அந்த கடைசி ஒன்று சொல்றாரு, அறிந்து அறியாவண்ணம் உந்தி பெற. இது வந்து திருவருளால் அறிந்து அறியாவண்ணம், நம்முடைய ஆன்ம அறிவால் அறியாவண்ணம் முந்தி பெறும். இந்த ஆன்மா போய் நானும் சிவனும் ஒண்ணுன்னு அந்த நேரத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அதுவாகவே மாறிடணும், சிவமாவே மாறிடணும். அதுதான் அறிந்து அறியாத வண்ணம் நிற்க வேண்டும். அதனால்தான் உணராது உணர்ந்து நிற்பது, அதுதான் சிவநெறி என்கின்ற நன்னெறி. இதற்குண்டான ஒரு திருமந்திரப்பான். அதீதத்துள் உள்ளாகி அகன்றவன் நந்தி. நமக்கு வந்து 5 நிலைகள் இருக்கின்றன. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அந்த துரியாதீதத்து உள்ளாகி அகன்றவன் நந்தி. அது துரியாதீதம், அந்த நாதாந்தத்தையும் கடந்து இருப்பவன் அந்த சிவபெருமான். அதீதத்துள் உள்ளாகி அறிவிலோன் ஆன்மா. ஆனா இந்த ஆன்மா என்ன செய்யுது, இது கீழான அவஸ்தையில போயிட்டு இந்த துரியாதத்துக்கு போறப்ப அது என்ன செய்யும், அது ஒரு மயக்க நிலையில கிடைக்கும், அறிவு வந்து இருக்காது. மதி பெற்று இருள் விட்ட மண்ணுயிர் ஒன்றாம். அந்த மாதிரி அந்த மதியாகிய அந்த அறிவை பெற்று இருள் விட்ட, இருளாகிய அந்த ஆணவ மலத்தை விட்ட அகன்று நீங்கிய மண்ணுயிர், அந்த நிலைத்த உயிர், அது ஒன்றாகி ஏகனாகி பதியில் பதியும் பரவுயிர் தானே. அப்போது அது ஏகனாகி இறைபணி நிற்கும், அது சிவபெருமானோடு சேர்ந்து நிற்கும். அது செய்வது எல்லாமே அது சிவன் செயலாக இருக்கும் என்ற கருத்தை அந்த திருமந்திரத்துல பார்க்கிறோம். அடுத்த பாடல் 39. அது இது என்ன அனைத்தறிவாகும், அது இது எந்தறிந்து உந்தி பெற, அவிழ்ந்த சடையார் என்று உந்தி பெற. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்குறோம். பொருளை பார்க்குறப்ப நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அதுன்னு சுற்றி எறிகிறோம், இல்லை இதுன்னு சுற்றி எறிகிறோம். எனவே ஒரு பொருளை சுற்றி எறியும் போது அது என்றும் இது என்றும் அது சுற்றி அறியும். அந்த சுட்டறிவு தான் அந்த ஆன்ம அறிவு. ஆனா சிவன் அறிவு வந்து அந்த மாதிரி சுற்றி அறியாது, எல்லாவற்றையும் வந்து முற்றே அறியக்கூடியது. எனவே ஆன்ம அறிவு வந்து அது என்றும் இது என்றும்
ஒரு பொருளை சுட்டி அறியும். அப்பேற்பட்ட அந்த உயிர்களைப் போல அது இது எண்ணாது, அது என்றும் இது என்றும் ஒரு பொருளை சுற்றி அறியும் அந்த உயிர்களைப் போல எண்ணாது அனைத்து அறிவு ஆகும். எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் ஒருங்கே அறியக்கூடிய பேரறிவு அல்லது முற்றறிவு உடைய பொருளாக இருப்பவன் அந்த சிவபெருமான். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் அது இது என்று அறிந்து பொருந்தி பெற, அப்பேற்பட்ட சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வதற்காக ஒரு குரு வடிவு தாங்கி கோலயம் தன்னில் குரு வடிவாகி பார்க்கிறோம் இல்லையா, பெருமான் தான் அந்த குரு வடிவாக இருக்கின்றான். குருவே சிவம் என கூறினன் நந்தி. எனவே இந்த குருதான் சிவம் என்று நம்முடைய பெருமானே சொல்லியிருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த சிவபரம்பொருளே குரு வடிவில் எழுந்து அருளி இது வந்திருக்கின்றது, நமக்கு பேரருள் புரிகின்றது என்று அறிந்து நீ உந்தி பெற, அதை நீ அறிய வேண்டும். அதை அவிழ்ந்த சடையார் என்று உந்தி பெற. சிவபெருமானுக்கு ஒரு அடையாளம் எது? அவனுடைய அந்த சடாமகுடம், ஜடாமுடி. அந்த சடை எதை குறிக்கும்? சடை என்பது ஞானத்தை குறிக்கும். எனவே சிவபெருமான் சடை அந்த ஞானத்தை குறிக்கும். அது எப்படி இருக்கும்? அது சுருள் சுருளா திரள் திரளா இருக்கும். அது ஞான திரளாக இருக்கின்றது. எனவே பெருமானுக்கு சடையாண்டு சடையானே தளலாடி தயங்கு விளை சூழ படையானே பரஞ்சோதி. சடையானேன்னு தான் நம்முடைய மாணிக்க வாசகரும் திருப்புறம்பல சொல்றாரு. எனவே சடையானே தளலாடி. எனவே அவன் ஞானத்திரளாக நிற்கும் போது அவன் சடையான் எனப்படுகின்றான். அவனுடைய ஞானம் எப்பேற்பட்டது? அது எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்றது. அதான் என்ன பெருமான் சடையை முடிச்சு போடல. சடை அது அவிழ்ந்த சடை. எனவே அவிழ்ந்த சடையால், அவிழ்ந்த சடையார்னா வியாபகமான அறிவு, எங்கும் பறந்து விரிந்துள்ள அந்த அறிவு. எனவே அவளை அவிழ்ந்த சடையான் என்று இந்த பாடலில் குறிக்கின்றார். பெருமான் ஞான வடிவம். ஞானம் என்பது வியாபகத்தன்மையை குறிக்கும். அது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கியது. எனவே இதுல 2 இடத்துல அது இதுன்னு வருது. முதல்ல அது இது எண்ணாது. முதல்ல வரக்கூடிய அந்த அது இது என்பது இந்த உயிர்களால் அது என்றும் இது என்றும் சுட்டி அறியப்படக்கூடிய அந்த ஆன்ம அறிவை குறிக்கும். அடுத்த அது இது என்று அறிந்து உந்தி பெற. அதுனா அது சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் இதுவாகனா அந்த குரு வடிவாக வந்திருக்கின்றான். குரு வடிவில் வியாபக பொருள் என்பதை நீ அறிய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுக்கு உண்டான பதப்பொருள். எனவே இதற்கு என்ன 2 கருத்து சொல்லியிருக்காரு. ஒண்ணு என்ன, நம்ம ஆன்ம அறிவு சுட்டறிவு. இது சுட்டறிவை நீ நீங்க வேண்டும். அந்த ஆன்ம பாவம் அல்லது ஆன்ம போதம் நீங்க வேண்டும். அது நீங்கிட்டு நீ என்ன பண்ணுவ? அது நீங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ சிவபாவனையில் தான் நிலைத்து நிற்பாய். எனவே ஆன்ம போதம் நீங்குவது சிவபோதத்தில் நிலைத்து நிற்பது. எனவே ஒரு பொருளை சுட்டி அறியும் போது இந்த உயிர் என்ன செய்யுது? அந்த பொருள் இந்த பொருள் என்று சுட்டி சுட்டி அறிகின்றது. அது சுட்டறிவு, ஏகதேச அறிவு. அது ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அறியும், அதை ஒன்றையும் விட்டு விட்டு அறியும். ஆனால் பெருமான் எப்பேற்பட்டவன்? அவன் எல்லா பொருள்களையும் ஒருங்கே அறியக்கூடிய பேரறிவு பொருளாக, முற்றறிவு பொருளாக இருப்பான். அப்பேற்பட்ட அந்த சிவபரம்பொருளே நமக்கு என்ன செய்கின்றது? குரு வடிவாக எழுந்தருளி நமக்கு உபதேசம் செய்து பேரருள் புரிந்து இந்த உயிரை சிவமாக மாற்றுகின்றான் என்பதை நீ அறிவாயாக. என அந்த அறிவுக்கு அடையாளம் எது? அது பெருமானுடைய சடை. சிவபெருமானின் சடை அது ஞானத்தை உணர்த்துகின்றது. அது ஞானத்திரளாக நிற்கும் போது அவன் சடையான் என்று கூறப்படுகின்றான். அவனது ஞானம் எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றது என்ற அந்த சிறப்பை விளக்கத்தான் அவிழ்ந்த சடையான் என்ற தொடர் இந்த பாட்டில் வந்திருக்கின்றது. அந்த அவிழ்ந்த சடையான் என்ற தொடர் ஞானமே வடிவாகிய சிவபெருமானின் அந்த வியாபக தன்மையை குறித்து நின்றது. எனவே முதலில் வரக்கூடிய அந்த அது இது என்பது அந்த உயிர்களால் சுற்றி அறியப்படும் அந்த பொருள்களை குறிக்கும். அடுத்த 2வது அடியில் அது இது என்று அறிந்து உந்தி பெற என்ற அதுல அது என்பது சிவமும் இது என்பது குருவாக குறிக்கும். எனவே அதுவாகிய சிவம் இதுவாகிய குரு வடிவில்
வியாபக பொருள். நம்ம பொருள் மனசு பொருள் தான் வந்திருக்கு, ஆனா அது வியாபக பொருள் என்பதை நீ அறிய வேண்டும். ஆன்மா ஏன் அறியல? ஆன்மா அறியலனா ஆன்மாவுக்கு அனாதியே உள்ளது அந்த ஆணவ மலமாகிய சகச மலமாகிய இருள் மலம். பிற்பாடு நமக்கு மாயையும் கண்மமும் வந்து சேர்கின்றது. அது ஆகந்துக மலமாக சேரு. இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த மாயா மலத்தையும் அந்த கண்ம மலத்தையும் கூட்டு வைக்கின்றார். இது எது போல் நிறைய பேராசிரியர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம சக்தியில வந்து அழுக்கு படிஞ்சிருக்கு, அந்த அழுக்கு தான் ஆணவ மலம். அந்த அழுக்க போகிறத நம்ம என்ன பண்றோம்? அது வந்து ஓர்மன் வந்து அந்த காலத்துல வந்து சேர்ப்பாங்க, வண்ணால ஓர்மன் வச்சு வெள்ளாவி வந்து வைப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? சர்ஃப் அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பொருளை வந்து அது கூட சேர்க்கிறோம். சேர்த்துட்டு என்ன பண்றோம்? அது இடையில வந்து சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா நம்ம என்ன செய்யறோம்? அலசுறோம். அலசுறதுக்கு அப்புறம் அந்த சர்ஃப் அப்படியே இருக்கட்டும், இதுதான் வந்து அழுக்க போக்குன்னு சின்ன அதை வச்சுக்கிறது இல்லை. அது தண்ணியில நல்லா விளைச்சி அந்த சர்ஃப்லாம் போற மாதிரி இருக்கும். அது போல மாயையும் கண்மும் வந்து என்ன செய்யுது? கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வரும்போது நமக்கு மாயையால் ஆனந்த தனுக்கான போன போகங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதை வைத்து நம்ம கண்மங்கள் செஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை அறியக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த கருவி கரணங்களின் துணையின்றி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமேடற்றான். பெருமான் வந்து அந்த கரணங்களை எல்லாம் தாண்டி அவன் கரணங்களை தாண்டி நிற்கின்றான். நாமும் என்ன செய்யணும்? சுத்த நிலைக்கு போகணும், சிவமா மாறணும்னா இந்த கரணங்களை வந்து கடக்க வேண்டும். அந்த மாயையும் கண்மத்தையும் இடையில வந்தது அது இடையோடு போயிடணும். அது இருந்ததுன்னா என்ன செய்யும்? மறுபடியும் வந்து பிறப்பு எடுக்கத்தான் வைக்கும். அப்ப என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து அந்த இந்திரிய வயப்பட்டு உலகத்தையே அறியும். உலக நிலைகளே பொருந்திலிருந்து அது தேய்கின்றது. அது ஒவ்வொரு பொருளாக அறிகின்றது. இந்த லட்டு நல்லா சுவையா இருக்கு, இந்த ஜிலேபி நல்லா இருக்கு, இந்த ஜாங்கிரி நல்லா இருக்கு, இந்த மைசூர் பாக்கு நல்லா இருக்கு, எல்லாமே ஒரே ஸ்வீட்டு தான். எல்லா உலகமும் ஒண்ணுதான். அதை வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வேறுபடுத்தி இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து அனுபவிச்சுட்டே போறோம். அது ஒவ்வொரு பொருளாக அது என்ன செய்யுது? அறிகின்றது. யாவற்றையும் வந்து ஒரு சேர அறிய இயலுவதில்லை. அந்த மாதிரி நிலையில என்ன செய்யுது? அது வந்து அது இது இது ஜாங்கிரி, இது ஜிலேபி, இது மைசூர் பாக்கு என்று ஒவ்வொரு இன்பமாக அது சுட்டி அறிகின்றது. இது ஒரு பாய் போடுது, நல்லா இருக்கு, அப்புறம் திகைச்சு போயிடுது, அப்புறம் அடுத்தது தூக்கி ஒரு வாயில போடுது. அந்த மாதிரி என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? அது ஒன்றிலும் நிலைத்து நிற்க மாட்டேங்குது. இந்த அறிவு வந்து சலித்து கொண்டே இருக்கின்றது. அப்போது சங்கற்ப விருப்பங்கள், இந்த மயக்க விருப்பங்கள் மாறி மாறி வருகின்றது. அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யுது? அதை பொய்யை மெய்யென கருத நினைக்கின்றது. இந்த பொய்யாகிய உடம்பை மெய்யென நினைக்கின்றது. இன்னும் ஒரு பெண் உடம்பை பார்த்து நான் வந்து ஆசைப்படுறேன், ஆணாகிய நான் வந்து ஒரு பெண் உடம்பை பார்த்து ஆசைப்படுறேன், அந்த பெண் வந்து ஒரு ஆண் உடம்பை பார்த்து ஆசைப்படுறேன். ஏன்னா பொய்யை வந்து நம்ம மெய்யா கருதி நிற்கின்றோம். அப்ப என்ன செய்யறேன்? ஏன் அந்த மாதிரி மயங்குறேன்னா, தன்னை பற்றிய உண்மை விளங்குவதில்லை. நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, நான் ஆன்மா என்கின்ற அந்த உண்மை வந்து விளங்குகிறது. இப்ப இந்த ஆன்மா என்ன செய்யுது? இந்த உடலையே தானாக நினைக்கின்றது, இந்த கருவி கரணங்களையே தானாக நினைக்கின்றது. அந்த ஆகாயத்துல இருக்கு, அந்த ஆகாயத்துல இரவும் வருது, பகலும் வருது. ஆனா ஆகாயம் வந்து தனித்து நிற்கின்றது. அது வந்து ஆகாயம் போல அந்த ஆன்மா தனித்து நிற்க வேண்டும். இது என்ன? இரவு பகல் என்கின்ற அந்த அவஸ்தையில் அழிந்து விடுகின்றது. இருள் இருக்கும் போது இருளாக இருக்கின்றது, பகல் இருக்கும் போது ஒளியாக இருக்கின்றது. அந்த அவத்துக்குள்ளேயே இருந்துகிறது. இந்த மாதிரி மதி வந்து மயங்கக்கூடாது, அந்த அறிவு மயங்கக்கூடாது. அதற்காக குருநாதர் வந்து உபதேசம் செய்வார். அந்த உபதேச வழியில் நிற்பதுதான் மெய்ஞான நெறியாகும். எனவே நம்ம என்ன செய்யறோம்? அப்பதான் பெருமான் வந்து அனாதியே இந்த உயிர்கள் மீது கருணை மிக்கவனாகி, பெருமானுடைய அந்த 8 குணங்கள் முக்கியமானது அந்த பெருங்கருணை பேராறு. ஏன்னா இந்த ஆன்மாக்களுக்கு இந்த மல மாயை கண்மங்களுக்கு தொலைப்பதற்கு பெருமான் வந்து எவ்வளவு உபகாரம் புரிகின்றான் என்பது அப்போதுதான் புலப்படும். அப்போதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா, அவர் எங்க இருக்காரு? அங்க மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அந்த பெண்களை பார்க்கிறாரு, பெண்களை பார்த்தோன்னே மயங்கிறாரு. உடனே பெருமான் சொல்றாரு, நீ பெண் மேல் வந்து ஆசை கொண்டாய், நீ என்ன செய்வாரு? போய் உலகத்துல போய் பிறந்து அந்த பெண் இன்பத்தை அனுபவித்து பிறகு இங்கு நீ வான்னு அனுப்புனாரு. அப்பதான் சுந்தரமூர்த்தி, ஐயனே மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே நீ என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். பெருமானே, மனுஷனா பிறந்தாலே மானுடமா பிறந்தாலே மையல் வந்துடும், மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி மயங்குகிற வேளையில்
நீ என்ன செய்யணும், என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அது மாதிரி 16 வயசுல இவங்க கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. அது பெருமான் வந்து தடுத்து விடுகின்றார். தடுத்த ஒரு ஓலை காட்டி தடுத்து ஆளுகின்றார். அப்போது கோபத்துக்கு மேல கோபமா வந்துடுது. பித்தான்னு நிறைய திட்டுறாரு. அது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்து அப்ப என்ன பண்றாரு, ஆகா பெருமானை அப்ப தடுத்தார் கூட தெரியல. அதே மாதிரி அவருக்கு வந்து திருவடி தீட்சை வந்து வைக்கிறாரு. ஒரு முதிய சித்தமட வளாகத்துல வந்து அந்த மாதிரி பண்றாரு. திருவதியை மிதிக்க கூடாதுன்னு இருக்கிறதுனால சித்தமட வந்து பெருமான் அப்ப கூட அவருக்கு தெரியல. அப்புறம் தான் பெருமான் வந்திருக்காருன்னு, தம்மானை அறியாத ஜாதியார் உளரோ. ஆகா என் பெருமானை வந்து நான் அறியாம போயிட்டேனே. இந்த மாதிரி பெருமான் வந்து ஒவ்வொரு உயிரையும் தடுத்தார் கொள்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும் இல்ல, அது நமக்கு புராண வரலாக நமக்கு தெரியுது. நம்மையும் தடுத்து ஆட்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தம்பிரானாகிய எம்பிரான் என்ன செய்கின்றார், அவர் வந்து அவருக்கு ஒரே ஒரு இச்சை தான், இந்த உயிர்கள் வந்து உய்ய வேண்டும். எனவே அந்த உயிர்களுக்கு அவர் உயிருக்கு உயிராக இருந்து அவற்றின் கண்மங்களை திருவுள்ளத்தை அடைத்து அதை ஈடு செய்கின்றார். அப்ப என்ன செய்கின்றார், அவர் வந்து உயிர்களுக்கு உணர்த்துகின்றார். அந்த உயிர்கள் சேர்ந்து அவரும் வந்து உணர்கின்றார். அதாவது உணர்ந்தும் உணர்த்துவித்தும் புசிப்பித்தும் பிரிப்பித்தும் அப்புறம் ஒடுக்குவித்தும் செய்கின்றார். அப்போது என்ன செய்கின்றார், நீ இது வரைக்கும் அது இதுன்னு பார்த்து பார்த்து சலிச்சு பெற்ற, இனிமே நீ சலிக்காம என்னோட வழிக்கு வந்துரு. அப்ப என்னோட அருளுக்கு வந்தால் நீ என் வழி நடப்பாய், ஆன்மாவாகிய நீ என் வழி. அந்த ஆன்மாவோட லகானை வந்து ஒரு கையில வந்து பிடிச்சிக்கிறார், குதிரை. அப்ப அந்த ஆன்மாவாய குதிரையை வந்து வழி நடத்துகின்றார். அப்பதான் இவர் என்ன நினைக்கிறான், நான் மயக்க விகற்பமின்றி நான் வந்து வியாபக பொருளாக இருக்கின்றேன் என்று அந்த பெருமானுடைய திருவுருளால் இந்த ஆன்மாவை உணர வைக்கின்றார். அந்த திருவுருளை அதை அழுந்த வைக்கின்றார். எனவே சிவபெருமான் அனாதியே அந்த ஆன்மாவாய், ஆன்மாவுக்கு ஆன்மாவாய், உயிருக்கு உயிராய், அறிவுக்கு அறிவாய் நிற்கும் முறை இந்த பாட்டில் வந்து உணர்த்தப்படுகின்றது. அந்த உணர்வு வந்துச்சா என்ன ஆகும், நம்முடைய ஆன்ம பாவனை, அந்த ஆன்ம போதம் வந்து படிப்படியாக நீங்கும். இந்த தற்போதம் படிப்படியாக வந்து குறையும். இந்த தற்போதம் குறைய குறைய நமக்கு சிவபாவனை ஏற்படும். எனக்குள்ள வந்து சிவம் இருக்கின்றார் என்ற அந்த சிவபாவனை ஏற்படும். அப்போது யாவும் சிவமாக தோற்றம் கொடுக்கும். எனவே அந்த சர்க்குரு கருணையினால் ஆன்மா படிப்படியாக இந்த சிவத்தை அறிகின்றது. அதுதான் இதுவரைக்கும் சுற்றறிவா இருந்தது, இப்ப சுற்றற்ற அறிவா இருந்தது. ஏற்கனவே கட்டப்பட்ட அறிவா இருந்தது, இப்ப கட்டற்ற மெய்யறிவாக இருக்கின்றது. இப்போது இந்த ஆன்ம அறிவு சுற்றற்ற கட்டற்ற மெய்ஞானமாக மாறுகின்றது. அதுதான் அது இது என்ன அனைத்து அறிவாகும். இது வந்து சிவ அறிவையே இது பெற்று விடுகின்றது. ஏற்கனவே அது இது என்று சுட்டி அறிந்தது இப்போது வியாபக அறிவாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஆன்மாவின் வியாபகத்தை உணர வைக்கும் அந்த பொருள் சிவம்தான். எனவே ஆன்ம ஞானம் என்ன செய்கின்றது, அந்த இறைஞானத்துக்குள், அந்த சிவஞானத்துக்குள் அது வியாபியமாக இருக்கின்றது. அது வியாபக அறிவு நம்முடைய எதிர்ப்பு வியாபிய அறிவா மாறுது. அப்போது ஞான விரிவு ஏற்படுவது. அந்த ஞான விரிவு ஏற்படுவதுதான் அவிழ்ந்த சடையார் என்ற சொற்றொடர் வந்து திரிக்கின்றது. எனவே இந்த ஆன்மாவின் சுற்றறிவை நீக்கிட்டு அந்த சுற்றற்ற கற்றற்ற இறை அறிவில் அழுந்துவதுதான் அந்த சிவபோக சாரம், சிவபோக நெறி என்று இந்த பாடல சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு உண்டான திருமந்திர பாடல். முன்னை முதல் விளையாட்டத்து முன் வந்ததோர் பெண்ணை பெருமளம் வந்தவர் பேர்த்திட்டு தன்னை தெரிந்து தன் பண்டை தளவென்றான் மன்னி சிவமாக வாரா பிறப்பே. முன்னை முதல் விளையாட்டத்து முன் வந்ததோர், நமக்கு ஆன்மாவுக்கு வந்து முதல் பிறவி ஒன்று ஏற்படுது. வந்தாங்கன்னா அது வந்த உடனே ஒரு பெருமளமாகி அந்த ஆணவ மலம் வந்து அதை போர்த்து விடுகின்றது. அதை வந்து அந்த பெருமளத்தை பெருமான் வந்து ஒரு கடப்பாடை வச்சு பேர்க்கின்றார். பெருமளம் வந்தவர் பேர்த்திட்டு தன்னை அறிந்து, அப்போ என்ன செய்யறான், தன்னை ஆன்மா என்று அறிகின்றான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை உணரும் போது தனக்குள் சிவம் இருப்பதை அறிவான். அந்த அறிவு அறிஞ்சா இவனே சிவமா மாறிடுவான். அதுதான் பண்டை தலைவன் தான். நமக்கு பண்டைய காலம் தொட்டு, மிக மிக பழமையான காலம் தொட்டு
நம்மை ஆட்கின்ற தலைவனாக எனக்கு குருநாதனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மன்னி நிலைத்து நின்று சிவமாக என்னை சிவமாக மாறிவிட்டான். வாரா பிறப்பே, எனக்கு மறுபடி பிறப்பு வராது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து 40வது பாட்டு. அவன் இவனாத அவனருளால் அல்ல இவன் அவனாகன்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற. அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற. இதுல 2 வார்த்தைகள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அவன், இரண்டாவது வந்து இவன். அவன் என்பது சிவபெருமானை குறிக்கும். எனவே அந்த அவன் சிவபெருமான், இவன் என்பது இந்த ஆன்மா. அவன் என்ன செய்கின்றான்? அந்த பெருமான் வந்து இது கேவல நிலையில் கிடக்கின்றது, அதுக்கு என்ன செய்யணும்? அது ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் அதற்கு மாயா மலத்திலிருந்து தனுவாகிய இந்த உடல், அதற்குண்டான அந்த கருவி கரணங்கள், அது வாழ்வதற்குண்டான போகங்களாகிய இந்த உலகங்கள், அங்க வாழும்போது புசிக்கக்கூடிய அந்த போகங்கள். எனவே அந்த கேவல நிலையிலிருந்து சகநிலைக்கு உயர்த்தும் போது ஆணவ மல மறைப்பை நீக்குவதற்காக சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு தனு கரண போன போகங்களை அருளி செய்கின்றான். எனவே அவன் இவன் ஆனது அவன் அருளால். எனவே அவன் அருள் அன்றி இந்த உயிர்கள் என்ன செய்யுது? இந்த ஏகதேச அறிவு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? கேவலிலிருந்து சகநிலைக்கு வந்துட்டேன். சகநிலையில் எனக்கு ஏகதேச அறிவு என்கின்ற அந்த சுட்ட அறிவு அல்லது ஆன்ம அறிவு கிடைக்கின்றது. எனவே அங்கு கேவலத்திலிருந்து இந்த சகலத்துக்கு உயர்த்தினால்தான் எனக்கு இந்த ஏகதேச அறிவாவது இந்த உலக அறிவாவது கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது. எனவே அவன் இவன் ஆனது அவன் அருளால். கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு நான் வந்துட்டேன், அது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற. அப்போது பெருமான் என்ன செய்கின்றார்? இப்ப இருப்பது என்பது பெத்த நிலை என்கின்ற கட்டுண்ட நிலை. இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலங்களால் கட்டுண்டு இருக்கின்றோம். இதை பெத்த நிலை அல்லது கட்டு நிலை. இந்த உயிரின் பெத்த நிலையில் இந்த உயிர்களுக்கு உதவியது யார்? அது சிவபெருமானின் திருவருள்தான். அப்பற்பட்ட அதே அருள் தான் என்ன செய்ய, இப்ப சகல நிலையிலிருந்து நான் சுத்த நிலைக்கு போறேன். அதே மாதிரி சுத்த நிலைக்கு போகும்போது சுத்த நிலை என்பது முத்தி நிலை, கட்டுப்படாத நிலை. எனவே இதே திருவருள் தான் ஆன்மாவின் முத்தி நிலையிலும் ஆன்மாவுக்கு பேர் உதவி புரிகின்றது. எனவே இறைவனின் திருவருள் உதவியின்றி ஆன்மா சிவமாக மாறாது, அது சிவமாக மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது பெறப்படும். எனவே அன்றும் இன்றும் என்றும் உயிர் திருவருளின் உதவியின்றி ஓய்வதில்லை. அதான் கூட ஒரு பாட்டு வந்த திருவிசை பாடல திருப்பல்லாண்டு. அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அன்றுங்கிற வார்த்தையை பயன்படுது. பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பல. அதுமாதிரி அண்டம் கடந்த பொருள் பெருமான் வந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்றான். அது ஆனந்த வெள்ளப்பொருளாக இருக்கின்றான். அவன் பண்டும் அன்னைக்கும் இருக்கான், இன்றும் இருக்கான், என்றும் இருப்பான். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். எனவே என்ன செய்த அந்த சிவபெருமான் தான் அந்த அன்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அந்த பெருமானுடைய திருவுருள் இல்லாமல் இந்த உயிர்கள் உய்தி அடையாது. எனவே பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த சித்தமலத்தை அடுக்குகின்றார், அந்த ஆன்மாவை சிவமாக ஆக்குகின்றார். அதற்கு சிவானந்தத்தை அனுபவிக்க அந்த திருவுருள் உதவி செய்கின்றது. அந்த திருவுருள் ஒன்றே ஐந்தொழிலையும் செய்கின்றது. படைப்பது, காப்பது, ஒடுக்குவது, மறைப்பது, அருள்வது என்ற அந்த 5 தொழிலையும் சிவபெருமான் இந்த திருவுருளாகிய சக்தியின் மூலமாக தான் செய்கின்றான். அந்த ஆன்மா என்ன செய்கின்றது? இந்த ஆன்மா வந்து 5 தொழில் செய்யாது. மற்ற மாத்திரம் சொல்றாங்க அந்த ஆன்மா வந்து சிவமா மாறிடுச்சு, அது சிவம் போலவே அது 5 தொழில் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா பெருமாள் என்ன செய்யறாரு? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு நீ இரு. எனவே சிவ அனுபவம் ஒன்றினுக்கு மட்டுமே உரியது இந்த ஆன்மா. பெருமான் வந்து சிவ அனுபவத்தை வழங்குகின்றான், இந்த ஆன்மா வந்து அதை அனுபவிக்கின்றது. எனவே இந்த ஆன்மா வந்து 5 தொழில் ஆற்றுவதில்லை.
எனவே ஆன்மா வந்து என்றும் சிவபெருமானுக்கு அடிமையாகும். இவன் அவன் ஆகான். ரெண்டாவது வரி பாருங்க, இவனாகிய அந்த ஆன்மா அவன் ஆகான். அவன் சிவம் போல ஐந்தொழில் புரிய மாட்டான். தன்மையில சிவமா மாத்திருவான், ஆனா சிவன் போல ஐந்தொழில் புரிய மாட்டான். எனவே அவன் இவன் ஆனது அவன் அருளால், சிவபெருமானுடைய திருவருளால் தான் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு இந்த உலகத்தை அறியக்கூடிய அந்த ஏகதேச அறிவை பெற்றிருக்கான். அந்த மாதிரி அறிஞ்சு இப்போ முக்தி நிலைக்கும் போயிட்டான். முக்தி நிலைக்கு போயிட்டு சிவமாக மாறிவிட்டான். அந்த நிலையில இந்த இவனாகி அந்த ஆன்மா அவன் ஆகான். அவன் சிவபெருமான் ஆக மாட்டான். சிவபெருமான் போல அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் ஐந்தொழில் புரிய மாட்டான். அவன் என்ன, அவன் என்றும் பெருமானுக்கு அடிமையாக இருப்பான். அடிமைனா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையும் சிவபெருமானே பார்த்துக்குவான்னு அர்த்தம். அந்த காலத்துல பண்ணையார்கள் இருந்தாங்க. அவங்க கீழே சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கே வேலை செய்வாங்க. அவங்க வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அந்த பண்ணையார் தான் பார்த்துக்குவாரு. அது போல இந்த சிவபெருமான் என்ன செய்வார், இந்த உயிர்களுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவரு செய்வாரு. அவனை போலவே இவருக்கும் ஒரு விராமத்தோட கொடுப்பாரு. கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான், அவனுக்கு அடிமையாக தான் இருப்பான். எனவே உயிர் சித்தமலம் அடுத்து சிவமாக்கி எனையாண்ட அந்த இடத்துல பெருமான் தான் ஆளுகின்றான், நான் அடிமையாக இருக்கின்றேன் என்ற கருத்தை மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆன்மாவாகிய அது என்றும் சிவத்திற்கு மீளா அடிமை என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த பாட்டுல சொல்லப்பட்ட கருத்து ரெண்டு கருத்து தான். ஒன்று சிவனது அந்த கருணை, பெருங்கருணை பேராறு. இரண்டாவது இந்த ஆன்மாவின் அடிமை நிலை. இதுல இந்த பாட்டுல முதல் வரி அவன்னு வருது. எனவே அவன் என்பது சிவபெருமான், இவன் என்பது ஆன்மா. எனவே பெருமான் என்ன செய்கின்றார், இந்த உயிருக்குள்ள ஆணவ மறைப்பை பொறுக்கும் பொருட்டு அந்த மாயாமலத்திலிருந்து இந்த உயிர்களுக்கு தனு ஆகிய உடல், கரணமாகிய அந்த கருவிகள், வாழக்கூடிய அந்த போனங்களையும் அங்கு உள்ள போகங்களையும் அருளி செய்கின்றார். எனவே அவன் அருள் வழியாக தான் இந்த உயிர்கள் இந்த உலக அறிவாகிய ஏகதேச அறிவை பெற்றிருக்கின்றன. எனவே உயிரின் பெத்த நிலையில் இந்த உயிருக்கு உதவியது இந்த இறைவனுடைய திருவருள் தான். இந்த அருள் பெத்த நிலையில் மட்டும்தான் உதவுமா, முத்தி நிலை உதவாதா அப்படின்னா, அந்த முத்தி நிலையிலும் அதே திருவுருள் தான் ஆன்மாவுக்கு பேருதவியை புரிகின்றது. எனவே இறைவனின் திருவள்ளின் துணையன்றி இந்த ஆன்மா சிவமாக மாறாது. திருவள்ளுவர் உதவினால்தான் இந்த சித்தமலம் மறுத்து சிவமாகின்றது, இந்த ஆன்மா சிவமாக மாறுகின்றது. எனவே இந்த அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, இந்த உயிர்கள் திருவள்ளின் உதவி என்று அது உய்தி அடையாது, உய்வை பெறாது. எனவே ஆன்மாவை பெருமான் சிவம் ஆக்குகின்றார். அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க செய்கின்றார். அந்த அனுபவிக்க செய்வது பெருமானுடைய திருவருள். அந்த திருவருளாகிய அந்த சக்தி ஒன்றே ஐந்தொழிலும் செய்கின்றது. இந்த ஆன்மா என்ன செய்யும், இந்த ஆன்மா சிவ அனுபவம் ஆகிய அந்த இன்பத்துக்கு ஒன்றுக்கு மட்டுமே உரிய ஆன்மா, அது ஐந்தொழில் ஆற்றாது. எனவே ஆன்மா என்றும் சிவபெருமானுக்கு அடிமையே ஆகும். அதை தான் இவனாகிய அந்த ஆன்மா அவன் ஆகான், அது ரெண்டாவது வரியில. எனவே இந்த ஆன்மா என்றும் அது சிவமாக மாறினாலும் ஐந்தொழில் புரியாது, உயிர் என்றும் சிவம் ஆகாது, அது என்றும் சிவத்திற்கு மீளா அடிமை என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே இப்போ பூமியிலேருந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த பொண்ணு, செம்பு, இரும்பு, அந்த மாதிரி உலகங்கள் நிறைய கிடைக்கின்றது. அது எல்லா உலகத்தையும் முக்கியமாக செம்பு, அது களிம்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த செம்புல களிம்பு கலப்புடையாக இருக்கின்றது. அந்த மாதிரி ஆன்மாவும் அந்த வியாபக பொருளாக இருந்தாலும் அந்த ஆணவமாகிய அந்த களிம்பு இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த செம்பினை அதை தட்டான் என்ன செய்யறான், உருக்குகின்றான். அந்த மாதிரி உருக்கும் போது என்ன செய்கின்றது, அந்த செம்பு கலந்து விடுகின்றது. அதுபோல் ஆன்மாவால் கட்டுண்ட அந்த ஆன்மாவை பெருமான் பிறப்புக்கு உட்படுத்துகின்றான். அப்போது செம்பு காய்ந்து உருகுகின்றது. அது மாதிரி பிறப்புற்ற ஆன்மா தன்னுடைய ஏகதேச அறிவால் இந்த இந்திரிய வயமங்கி, இந்த இந்திரியத்தால் பல பல காரியங்களை செய்கின்றது. அப்போது இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கின்றது. அந்த மாதிரி மாறி மாறி அனுபவிக்கும் போது என்ன செய்கின்றது, அப்போ நம்ம இந்த உடம்பு கிடையாது, இந்த மனசுதான் இந்த வேதனையை அனுபவிக்குது, இந்த மனசு நான் கிடையாது, அதுவும் ஜடப்பொருள், நான் ஆன்மா, ஆன்மாவாகிய நான் என்னை உடம்பாகவும் மனமாகவும் என்னை எண்ணிக்கொண்டு இந்த இன்ப துன்பத்தை நான் அனுபவிக்கின்றேன்.
எனவே நான் இந்த 36 தத்துவங்கள் கிடையாது என்று என்ன செய்து அந்த தத்துவத்தை விட்டு அது நீங்குகின்றது. அவருடைய அறிவு வந்து விளக்கம் அடைகின்றது. அந்த உருகிய செம்புல என்ன பண்றான் பெருமான் வந்து அதை ஒரு குளிகையை போடுகின்றார். குளிகையை போட்டவுடனே என்ன செய்யுது அந்த செம்பு வந்து பொன்னாக மாறுகின்றது, தகரம் வந்து தங்கமாக மாறுகின்றது. இதை ரசவாதம் தகர வித்தை என்று சொல்வார்கள். இந்த ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது இது பொன்னாக மாறுகின்றது. அது போல இந்த ஆன்மாவானது இந்த தனு கரண போன போகங்களில் ஓர்ப்படைந்து அனுபவிச்சதா போதும்பா இந்த அனுபவம் அப்படின்னா அந்த உண்மைக்கு வரும்போது அப்போ என்ன செய்யும் இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வரும். அப்போது சத்தினி பாதம் வரும். சத்தினி பாதம்னா பெருமானுடைய திருவுருள் வந்து இந்த ஆன்மாவுக்குள்ள வந்து ஒரு அருவி போல பாயும். அதான் சத்தினி பாதம். அப்போது திருவுருள் பதிவு இறைவன் அருளால் அந்த குருமுகமாக ஏற்படுகின்றது. அப்போது ஆன்மா வந்து தன்னை உயிராக அறிகின்றது. தன்னை உயிர் எண்ணும் போது தனக்கு தலைவனாக அந்த சிவபெருமானை அறிகின்றது. அவன் அடியில் வந்து அடங்குகின்றது. அவன் காட்டிய வழியிலேயே அது ஒழுகத் தொடங்குகின்றது. இவ்வாறு சிவபெருமான் திருவருளால் மெய்யறிவு ஏற்படும், மற்ற எந்த வகையாலும் ஏற்படாது. அதுதான் அவன் இவனானது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்ற வார்த்தையில வந்து குறிக்கின்றார். எனவே சிவபெருமான் வந்து அந்த சிவம் பிரகாசித்து ஆன்மாவினை தன்னுடைய திருவடியிலே கூட்டிக் கொள்ளும் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றார் தன்னுடைய பெருங்கருணை பேராற்றின் திறத்தால் இவனாக குருவாக எழுந்தருளே நிற்கின்றார். அவர் வந்து குரு வந்து மானுட சட்டையை தாங்கி வந்ததால அவன் வந்து சிவன் வந்து மானுட சட்டை வந்ததுனால அவர் ஆன்மா என்று நீ நினைக்க கூடாது. எனவே இந்த ஆன்மா என்ன செய்யும் இந்த சிவபெருமானுடைய திருவடியிலே, திருவடி என்பது யான் எனது அர்த்தம் திருவடி, யான் எனது பிடிச்சுன்னா அந்த இடத்துல ஞானம் சிவஞானம் தான் வரும். இந்த சிவஞானத்திலே ஒன்று பெற்று அந்த சிவ இன்பத்தை இந்த சிவ இன்பமாகிய இந்த பரமானந்தத்தை அனுபவித்து கிடக்கும். அந்த மாதிரி அது சிவன் போல பஞ்ச கிருத்தியங்களே அது செய்யாது. இதே பதமுக்தி பரமுக்தின்னு பார்க்குறோம். பதமுக்தியில வந்து சாலோகம் என்ற சிவலோகத்தை வந்து அடைவது, அப்புறம் சாமீபம் பெருமானுக்கு பக்கமாக சமீபமாக இருப்பது, சாரூபம் பெருமான் போலேயே அந்த உருவம் தாங்குவது. அந்த 14 கணங்களும் என்ன செய்யும் சிவபெருமான் போலேயே அந்த கணத்தை தாங்கி இருக்கும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செஞ்சாரு இந்த சிவ சாரூபம் வந்து பெற்றவர். அவே அது சாலோகம் சாமீபம் சாரூபம் இது மூன்றும் வந்து பதமுக்தி. இந்த பதமுக்தி மறுபடியும் வந்து பிறப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் பரமுக்தி என்கின்ற சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்யம்னா பெருமானோடு வந்து ஒன்று கலந்து விடுவது. எனவே இந்த சாயுஜ்யம் என்பது பெருமானுடைய திருவருள் திருவடியில் இரண்டர கலந்து அந்த சிவா ஆனந்தத்தை அனுபவிப்பது. எப்ப அந்த சிவபெருமானத்தை அந்த நிலையிலும் பெருமான் அந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று ஆன்மாவுக்கு அந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய அந்த உதவி செய்கின்றார். அந்த ஆன்மாவோடு சேர்ந்து அதை அனுபவிக்கும் செய்கின்றார். எனவே காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் அந்த நிலையில் நிகழ்கின்றது. எனவே முத்தி நிலையிலும் ஆன்மாவிற்கு என்ன செய்யும் அந்த அறிவின் விளக்கம் வந்து சிவபெருமானால் தான் அமையும். அது சிவபெருமான் போல தனித்து நிற்க முடியாது. உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணம் சித்தாந்தத்துல நிறைய தடவை ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம். அது என்ன செய்யணும் அது நடுவில் இருக்குது. ஒண்ணு என்ன செய்யும் அது பாசத்தை சாரும், இல்லைன்னா அது பதியை சாரும். பதியை சார்ந்தால் அது சிவமாகும், பாசத்தை சார்ந்தால் அது அது கேவல நிலை சகல நிலைக்கு வந்துவிடும். எனவே இது சிவபெருமான் போல இந்த ஆன்மா தனித்து நிற்காது, ஐந்தொழில் செய்யாது. பெருமான் வந்து வியாபகம், இந்த ஆன்மா வந்து வியாபியமா அந்த வியாபகத்துக்குள் அடங்கிய வியாபியமாக இருக்கும். இதுதான் உதாரணம் சொல்லுவாங்க. அந்த கடலை சொல்லுவாங்க. கடல் என்பது அந்த கடல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த ஸ்பேஸை வந்து குறிக்கும். நம்ம கடல் வந்து இந்த தண்ணீர்னு நினைக்கிறோம். எனவே அந்த ஸ்பேஸ் வந்து சிவபெருமான், அந்த தண்ணீர் வந்து இந்த உயிர்கள், அந்த தண்ணீர் கலந்துள்ள உப்பு தான் அந்த ஆணவ கண்மம் மாயை என்கின்ற அந்த மும்மலங்கள். அதான் வந்து வியாபகம் வியாபியம் வியாத்தம் என்று மூன்று வந்து சித்தாந்தத்துல வந்து சொல்லுவாங்க. பெருமான் வந்து வியாபகமாக இருக்கின்றார், அதற்குள் அடங்கிய வியாபியமாக இந்த உயிர் வந்து இருக்கின்றது, அதற்குள் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய அந்த மும்மலங்கள் வந்து இருக்கின்றது. எனவே சிவபெருமான் வந்து தன்னுடைய கருணையினால் இந்த ஆன்மாவை வந்து சிவம் ஆக்கி விடுகின்றார். சிவம் ஆனாலும் இது ஐந்தொழில் செய்யாது,
தனித்து நிற்காது, சிவபெருமானுக்கு திருவடியில் தான் இருக்கும். எனவே என்றும் இவனே என்று உந்தி பெற என்று கடைசி 3வது வரியில வந்து சொல்றாரு. இதற்கு உண்டான திருமந்திர பாட்டு. ஆவதறியார் உயர் பிறப்பாலுறும் ஆவது அறியும் உயிர் அருள் பாலுறும் ஆவதொன்றுள்ளை அகம்புறத்தென்றகன்று ஓவு சிவனுடன் ஒன்றுதல் முக்தி. அகம்புறத்து என்று அகன்று ஓவு. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, வெளில இருக்கு. அகம்புறங்கிற அறிவு வந்து இருக்கு. இந்த அகம்புறங்கிற அந்த தன்மையை வந்து முத்தி நிலை பெறும். எங்கேயும் சிவன் தான் இருக்கும். நீ அகம்புறத்து என்று அகன்று ஓவு சிவனுடன், அந்த உயர்ந்த சிவனுடன் ஒன்றுதல் முக்தியே. திருப்பாடு ஒன்றுபட்டு நிற்பதான் அது முக்தி. அதை ஆவது அறியாது. இது நீ அறியலைன்னா என்ன செய்யும்? உயிர் பிறப்பாலுறும், உயிர் மறுபடியும் வந்து பிறக்கும். இது வந்து முத்தி நிலைக்கு நீ வரப்போன, முத்தி நிலைக்கு வரப்போன அப்ப என்ன செய்யும்? ஆவது அறியும் உயிர் அருள் பாலுறும். அப்ப திருவுருள் வந்து என்ன செய்யும்? என்ன சிவத்துக்கிட்ட கூட்டு போயிடும் என்ற கருத்தை வந்து சொல்றாரு. அடுத்து 41வது திருப்பாடல். முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி படுத்ததென்று உந்தி பெற அப்பளம் உண்ணாதே உந்தி பெற. முத்தி, இப்ப வீட்டுல வந்து ஒரு செடி வளர்க்குறோம், ஒரு கொடி வளர்க்குறோம். அது என்ன செய்யும்? அது வந்து ஒரு பழம் வந்து கொடுக்கும். அது போல நம்ம என்ன செய்யறோம்? இந்த உடம்பு வந்து பிறப்பு எடுத்து எதுக்கான இந்த முத்தி, இந்த முத்தியாக்கிய கனி, முத்தியாக்கிய அந்த பழத்தை பெறுவதற்காக தான் அது செய்யாது. இந்த ஆன்மாவாகிய இந்த கொடி, அந்த கொடி வந்து இந்த விதையில இருந்து வந்திருக்கு. முத்தி முதலுக்கு, முத்தியாகிய அந்த கனி பெறுவதற்காக தான் முதலுக்கு, அந்த விளைவதற்கு முதல் காரணமாகிய அந்த ஆன்மாவிற்கு மோகக்கொடி. அந்த கொடி வளர்ப்ப என்ன செய்யுது? பக்கத்திலேயே களையும் சேர்ந்து வளருது. நம்ம வந்து இப்ப நெல்லை தான் விதைக்கிறோம், பக்கத்திலேயே வந்து என்ன செய்யுது? புல்லாகிய களையும் வந்து வளர்கின்றது இல்லையா? அது மாதிரி முத்தியாகிய கனியை பெறுவதற்காக தான் இந்த முதலாகிய இந்த ஆன்மாவை பெருமான் வந்து விதைக்கின்றார். அந்த முதலாகிய அந்த கொடியும் வந்து வளருது. அந்த கொடி வளரப்பே பக்கத்திலே என்ன செய்யுது? இன்னும் சில செடிகொடிகளும் வளருது. அது மோக கொடி படர்ந்து உந்தி பெற. மோகம் என்பது அஞ்ஞானத்துடைய அம்சம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அதெல்லாம் வந்து அது அஞ்ஞானத்துக்கு உண்டானது. அந்த மாதிரி மோக கொடியாகிய அந்த அஞ்ஞானம் என்னும் கொடி படுது. அந்த அஞ்ஞான கொடி படுத்துதான் அது என்னது? அத்தி பழுத்தது என்று உந்தி பெற. நீ வந்து முத்தியாகிய மாம்பழத்தை சாப்பிட்டுதான் வந்த, ஆனா உனக்கு என்னாச்சு? இந்த மோக கொடியிலேருந்து அத்திப்பழம் வந்து பழுத்துருச்சு. அத்திப்பழம், அத்திப்பழம் வந்து அவா ஆகிய அந்த ஆசையை வந்து குறிக்கும். ஆசை என்னும் அந்த பழம் பழுத்தது. என்ன நீ என்ன பண்ண? அப்பழம், அந்த அத்திப்பழமாகிய ஆசை பழத்தை நீ உண்ணாதே என்கின்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆன்மாங்கிற இந்த கொடி வந்து, அந்த விதையை வந்து எதற்காக பெருமான் போட்டார்? அது வந்து முத்தியை பெற வேண்டும், முத்தியாகிய அந்த மாங்கனியை பெற வேண்டும் என்று தான் போட்டார். ஆனா அந்த ஆன்மா என்னும் கொடியிலே என்ன செய்யணும்? அஞ்ஞானம், அஞ்ஞானமாகிய அந்த அறியாமை, அது ஆணவ மலத்தால் விளைந்தது. அந்த ஆணவ மலத்தை அந்த கொடி அது என்ன செய்ய பல விதமாக படர்ந்து என்ன செஞ்சு இந்த கொடியை அப்படியே அமுக்கிடுச்சு. இந்த ஆன்மாவுடைய கொடி வந்து வளராம இதை போட்டு ஒரு அமுக்கு வந்து அமுக்கிடுச்சு. சரி, அது படர்ந்து மூடிக்கொண்டு அப்புறம் என்ன செய்ய அதை வந்து வளர விடாம பழுக்க விடாம இந்த மோக கொடியிலிருந்து அவா என்னும் அத்தி பழுத்தது. அவா என்னும் பழம் வந்து பழுத்தது. அந்த அவா என்கிற பழத்தை பண்ணா அது பிறவிக்கு வித்தாகும். இந்த பிறவிக்கு வித்தாகிய அந்த அவா என்னும் பழத்தை, அத்தி பழத்தை நீ தின்னக்கூடாது, ஆன்மாவை நீ வந்து உண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவா ஆசை என்னும் கனியை ஆன்மா வந்து உண்ணாமல் இருந்தால்தான் அப்ப என்ன செய்யும்? அந்த முத்தி ஆகிய கனி வந்து விளையும். எனவே முத்தி கனி பழுப்பதற்காக தான் ஆன்மா என்னும் முதல் கொடி வந்து பிறந்தது. அந்த முதல் கொடியின் பக்கத்துல மோகம் என்னும் கிளை கொடி படர்ந்து அந்த ஆன்மாவாகிய முதல் கொடியை மூடி மறைத்தது. மூடி மறைத்து அந்த கிளை கொடியில என்ன செஞ்சது? அது அவா என்னும் அத்திப்பழம் பழுத்தது. அந்த அத்திப்பழம் பிறவிக்கு வித்து. அந்த அவா என்னும் கனியை இந்த ஆன்மா உண்ணாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி உண்ணாமல் இருந்தால் முத்தி கனி வந்து ஆன்மாவுக்கு கிட்டும்
என்று ஒரு உருவமாக இந்த இடத்துல சொல்றார். இந்த தான் பைபிள்ல கூட அந்த ஆதாம் ஏவாள் கதையில வந்து சொல்லியிருக்காங்க. ஆதாம் ஏவாள் வந்து என்ன சொல்றாங்க, அந்த மையத்துல ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை மட்டும் நீ வந்து சாப்பிடாது, மற்ற எது வேணாலும் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்றப்ப அந்த பாம்பு, இந்த பாம்பு என்கிற சாத்தான் வந்து சொல்லி நீ சாப்பிடு, அது சாப்பிட்டா உனக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, அந்த உண்மையான அறியாமை வருகின்றது. இந்த பைபிள்லயே வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தர் சொன்னதும் இதற்கு உட்பட்டுதான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பார்த்திருக்கிறோம். இது விளக்கத்தை வந்து பார்க்கலாம். எனவே இந்த முத்திங்கிற பழத்தை பெறுவதற்காக நாம் வந்து பிறந்திருக்கோம். ஆன்மாவகைய நாம் வந்து பிறந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கின்றோம், கொடியாக இருக்கின்றோம். ஆனா இதை என்ன சரி, மோகம் என்ற கொடி வந்து நம்ம வந்து மூடி மறைக்கின்றது. அது எதுக்கு காரணம்? அந்த அஞ்ஞானத்தின் காரணம். ஆணவ மூலமாகிய அந்த அஞ்ஞானம் வந்து ஞானத்தை மூடி விடுகின்றது. நீ என்ன செய்யணும், அந்த அத்திய பழத்தை சாப்பிடாம முத்தி பழத்தை சாப்பிட வேண்டும். முத்தி என்பது முத்தியாகிய கனி முதலுக்கு அது விளைவதற்கு முதல் காரணமாகிய அந்த ஆன்மாவிற்கு மோகக்கொடி, அஞ்ஞானம் என்கின்ற அந்த அறியாமையாகிய கொடி அது வளர்ந்து அந்த முதல் கொடியாகிய அந்த முத்தி கொடியை மூடிவிட்டது. மூடிச்சா பரவாயில்ல, அது அத்திப்படுத்தது அப்ப வச்சிருங்க. எனவே அந்த அத்தி பழுத்தது, அவா என்கின்ற ஆசை என்கின்ற பழம் பழுத்தது. அந்த பிறவிக்கு வித்தாக்கி அந்த ஆசை என்னும் அந்த கனியை ஆன்மாவாகிய நீ வந்து உண்ணக்கூடாது. அது உண்ண என்ன செய்யும், மறுபடி அந்த ஆசை கழிச்சுக்கிட்டே போகணும். எனவே அவா என்னும் அந்த ஆசை கனியை ஆன்மா உண்ணாமல் இருந்தால்தான் முத்தி ஆகிய அந்த கனி பழம் வந்து விளையும். எனவே முத்தி கனி பழுக்க வேண்டிய இந்த ஆன்மா என்பது முதல் கொடி. அந்த முதல் கொடியில பக்கத்துல மோகம் என்னும் கிளைக்கொடி படர்ந்தது. அந்த கிளைக்கொடி படர்ந்துட்டு போது பரவாயில்ல, அது என்னாச்சு, ஆன்மா என்னும் அந்த முதற் கொடியை மூடி மறைத்தது. இந்த ஆன்மா வளர ஒட்டாம இது என்ன செய்ய, மூடி மறைத்து அதுல வந்து அவா என்னும் பழம், ஆசை என்னும் பழம் பழுத்தது. அது பிறவிக்கு வித்தாகிய அந்த அவா என்னும் கனியை இந்த ஆன்மா வந்து உண்ணாமல் இருக்க வேண்டும். அது உண்ணாமல் இருந்தால்தான் இதற்கு இந்த ஆன்மாவிற்கு முத்தி கனி கிட்டும் என்று அந்த உருவகமாக இந்த அணியை அமைத்திருக்கின்றார். நமக்கு நல்ல பழம் உண்பதற்காக ஒரு மாம்பழத்தை வந்து போடுறோம். மாம்பழத்தை போடுறப்ப மாம்பழம் செடி வந்து வளருது. பக்கத்துல என்ன செய்யணும், இந்த நாயுருவி அல்லது புல்லுருவி அப்படின்னு ஒரு கொடி வந்து தோன்றி என்ன செய்யும், அது இந்த மரத்தை வளர ஒட்டாமல் தடுத்து என்ன செய்யும், இது வந்து செழித்து வளரும். அந்த மாஞ்செடி வந்து வளராது, அதை போட்டு என்ன செய்யும், இது வந்து மூடி வளரும். இது செழித்து வளரும். செழித்து வளர்ந்து அதுல வந்து ஒரு உண்ணத்தகாத பழம், ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பழம் வந்து கொடுக்கும். நம்ம வந்து மாம்பழத்துக்காக நம்ம செடி போட்டோம், ஆனா இது என்ன செய்யுது, இது ஒரு நச்சு பழத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றது. அந்த உண்ணத்தகாத பழத்தை வந்து கொடுத்திருக்கின்றது. அது போல அந்த ஆன்மா அது பரபோகம் என்கின்ற முத்தி பழத்துக்கு உரியது, அதற்குண்டான அருகதை உடையது. அப்பேற்பட்ட அருகதை உடைய அந்த மரத்திலே அது அனாதியே மறைக்கத்தக்க ஆனாமலத்தின் காரியமான அந்த அஞ்ஞானம் என்னும் அறியாமையாகிய கொடி படர்ந்து அது என்ன செய்யுது, நன்மை தீமையையும் பொய் மெய்மையையும் இதம் அகிதத்தையும் விளைவித்து அது புசித்தற்கு ஏதுவான மாயையால் அமையக்கூடிய இந்த பூத காரிய உடம்பு, இந்த ஐம்பூதங்களால் ஆகிய அந்த உடம்பை உண்டாக்கி நமக்கு ஜனனம் மரணம் என்ற பிறவி இறப்பை வந்து கொடுக்கும். எனவே இந்த நச்சு பழப்பான இந்த கொடியை நீ படர விட ஆகாது. படர விட்டா என்ன செய்யும், அது மரத்துக்கே மோசம் விளையும். அந்த மரத்தை போட்டு அமைக்கிடும், அந்த மரத்தை வந்து பழுக்க விடாது, வளர விடாது. எனவே இந்த ஆன்மா வந்து முத்தி அடைய இயலாது. எனவே இது பற்றி நம்ம எச்சரிக்கும் போட்டு முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது அப்பளம் உண்ணாதே. எனவே இந்த மும்மலத்திலே ஆணவம் கண்மம் மாயிலே நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ வந்து நரகத்துக்கு தான் போவ. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த ஆச்சாரியனாக்கிய குருநாதனுடைய அந்த கருணையினால் கிடைத்த என்ன அவர் திருவுருள் கொடுக்கிறாரு, அந்த திருவுருளை தான் உனக்கு வந்து கத்தி, அதுதான் இந்த வாள். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய, அந்த மோக கொடியை வந்து நீ அறுக்க வேண்டும். அந்த ஆணவ மலமான மூட வேலினை அறுத்துவிட வேண்டும். இதுதான்
அகந்தை கிழங்கை அடி வேரோடும் படித்தும் பாரு. இந்த அகந்தையாகி நான்கிற அந்த ஆணவம் இருந்தா என்ன செய்யும், அந்த கிழங்குல இருந்து அந்த செடி மறுபடியும் முளைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நீ என்ன செய்யணும், அகந்தை கிழங்கை அடி வேரோடு நீ எடுக்க வேண்டும். அப்போது இந்த ஆணவமான மூல வேரினை நீ அறுத்து விட வேண்டும். அந்த மாதிரி ஆணவம் அறுபட்டு விட்டால் அப்போது நமக்கு பற்று அற்று போய்விடும். அப்போது பரமன் அருளாலே நமக்கு மேலான சிவஞானம் உதிக்கும். அந்த சிவஞானத்தின் பயனாக இவன் பரம ஆனந்தத்தை ஆகிய சிவானந்தத்தை அனுபவித்து அவன் சிவனோடு என்றும் ஒரு தன்மையாய் இருப்பான். அப்போது நீ என்ன செய்யணும், அந்த ஆணவ மலம் என்னும் மூல மலத்தினை நீக்க முயல வேண்டும். அதற்கு நீ என்ன செய்வார், ஞான சுடர் கொண்டு நீ அதை அறிய வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டு சொல்லியிருக்காரு. இதற்கு உண்டான அந்த திருமந்திர பாடல். கொட்டியும் ஆம்பலும் பூத்த குளத்திடை எட்டியும் வேம்பும் இனியதோர் வாழையும் கட்டியும் தேனும் கலந்துண்ண மாட்டாரார் எட்டி பழத்துக்கு இழைக்கின்றவாறே. பூத்த குளத்திடை, ஒரு குளம் இருக்கு, அங்க கொட்டி இருக்கு, ஆம்பல் இருக்குது, எட்டி இருக்குது, வேம்பு இருக்கு, இனிமையான வாழைப்பழமும் இருக்குது. அந்த வாழைப்பழத்துல பக்கத்துல கரும்பும் இருக்கிறது. இந்த கரும்பும் கட்டியும் இந்த வாழைப்பழத்தை பிடிச்சு அந்த கரும்போடும் அந்த தேனோடும் கலந்து உண்ண மாட்டார். எதுக்கு ஆசைப்படுறாங்க, அந்த எட்டி பழத்துக்கு இழைக்கின்றவாறே. இவ்வளவு பலன் இருக்கு, அத எட்டி பழத்துக்கு போய் நீ ஆசைப்படுறியே என்று திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனார் கூறியிருக்கின்றார். அடுத்த பாட்டு, அடுத்த 42வது பாட்டு. அண்ட முதலாய் அனைத்தையும் உட்கொண்டு கொண்டத்தை கொல்லாதே உந்தி வர குறைவற்ற செல்வம் என்று உந்தி வர. அண்டம் முதலாம், அண்டம் என்பது நிலத்தை குறிக்கும். அந்த நிலம் முதல் நாதம் ஈராக நம்ம பார்க்குறோம் இல்லையா, 36 தத்துவங்களை நம்ம பார்க்குறோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. அதில் ஆன்ம தத்துவத்தில் கடைசியாக இருக்கிறது நிலம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற பஞ்சபூதம். ஆனால் அந்த பஞ்சபூதத்துடைய தன்மாத்திரை. அப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஆக மொத்தம் 4, 5, 20. அப்புறம் அந்த காரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4, 24 அந்த ஆன்ம தத்துவத்தில் வந்துடுது. அப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற 5 வித்யா தத்துவத்தில் வந்துடுது. அப்புறம் சிவதத்துவம் சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அப்போ 36 தத்துவம். 36 தத்துவத்துல முதல் தத்துவம் சிவம், கடைசி தத்துவம் அந்த நிலம். இந்த நிலமாகிய அண்டம். இந்த அண்டம் முதலாம் அனைத்தையும், முதல் தத்துவம் நாதம் அல்லது சிவம். நிலம் முதல் நாதம் மீறான அந்த 36 தத்துவங்களிலும் அனைத்தையும் உட்கொண்டு, அனைத்து தத்துவங்களிலும், இந்த 36 தத்துவங்களிலும் திரண்டுள்ள எல்லா பொருள்களிலும் உட்கொண்டு பெருமான் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து இருக்கின்றார். கலப்பினால் ஒன்றாய் இருக்கின்றார். அதுவாய் கலந்து இருக்கும் அந்த சிவபெரும் பொருளை நீ உட்கொண்டு அதை இடைவிடாது எண்ணிக்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே உந்தி பெற. இந்த சிவபெரும் பொருளை இடைவிடாது தியானித்து அந்த வியாபகத்தில் இந்த உயிரின் அறிவை, இந்த உயிரின் உணர்வை நீ விரிவடைய செய்ய வேண்டும். இப்ப அறிவு இப்படி இருக்கு, மூடி போய் கிடக்கு, மொட்டா இருக்கு, இதை எப்படி படிப்படியா அப்படி நீ விரிய வைக்கணும். எனவே நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள முதல் 36 தத்துவங்களிலும் அந்த எல்லா பொருள்களிலும் சிவபெருமான் அதுவாக கலந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த சிவபெரும் பொருளை நீ இடைவிடாது நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும். அந்த மாதிரி நீ பூஜை செய்தால் அதன் வியாபகத்தில், அந்த சிவ வியாபகத்தில் இந்த உயிரின் உணர்வை, இந்த உயிரின் அறிவை நீ விரிவடைய செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யறான், அது குறைவற்று நின்றது என்று உந்தி பெற. அப்ப நமக்கு இந்த மாயா காரியமாகிய இந்த உடம்பு, தனுவாகிய இந்த உடம்பு, தனு, கரண, போன, போகங்கள் ஆகிய இந்த மாய காரியங்களிலேயே இந்த உள்ளத்தை பறிகொடுத்து இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதில் உள்ளத்தை பதித்து காலத்தை வீணாக்க கூடாது. என்ன செய்ய, அந்த மாயா காரியங்கள் வழியே நீ செல்வதை விட்டுவிட வேண்டும். அதான் கொண்டத்தை கொள்ளாதே உந்தி பெற. பெருமான் எல்லாத்தையும் கலந்திருக்கான், இருந்தாலும் நீ அதை அளவோடும் முறையோடும் நீ அனுபவிக்க வேண்டும். அளவு முறை மாதிரி நீ அனுபவிக்க கூடாது. அந்த மாதிரி போனா நீ அது வழியாவே போயிடுவ.
மனம் போன வழியே நீ போயிடுவேன். எனவே அவற்றின் வழியே செல்வதை நீ விட்டுவிட வேண்டும். அதான் கொண்ட அத்தை கொள்ளாதே, நீ அதை கொள்ளாதே, இந்த மாயா காரியத்தை நீ கொள்ளாதே என்று சொல்கின்றார். அப்ப குறைவற்று நின்றது என்று உந்திய பெற, உயிருக்கு குறைவற்ற செல்வம் என்பது எது? உயிருக்கு செல்வமே சிவபெருமானே. இந்த சிவபெருமான் தான் அந்த செல்வமாக இருக்கின்றான். எனவே உயிருக்கு குறைவற்ற செல்வம் என்பது அந்த சிவபெருமானை பற்றி நிற்பது. இப்ப சிவபெருமானை பற்றி நின்றால் என்ன பண்ணும்? இந்த ஆன்மா ஒன்னதான் சார முடியும். நீ பதியை சார்ந்து விட்டால், சிவத்தை சார்ந்து விட்டால், நீ இந்த மாயா காரியத்தை விட்டு விடுவாய், பாச காரியத்தை நீ விட்டு விடுவாய். எனவே உயிருக்கு குறைவற்ற செல்வம் என்பது மாயா காரியங்களை விட்டு விடுவது, சிவபெருமானை பற்றி நிற்பது. ஏன்னா மாயா காரியம் என்பது அது என்ன? குறைவுடைய செல்வம். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரலா பெருங்குடர் குன்றையம்பார். பெருமான் அந்த குறைவிலா நிறைவாகிய அந்த சிவபெருமான் தான் குறைவற்ற செல்வம். ஏன்னா அவனை தான் நீ பற்றி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். இந்த பாட்டுல அண்டத்தை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். அப்புறம் பெருமானை பற்றி சொல்லியிருக்கின்றார். அவனுடைய அகண்ட பரிபூரணத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். இவை இந்த அண்டத்தில் என்ன செய்கின்றார்கள்? 224 புவனங்கள் இருக்கின்றது. அந்த 224 புவனங்கள்ல என்ன செய்யறார்கள்? அத அட்டகுல பர்வதங்கள், அட்ட திக்கஜங்கள். அட்ட திக்கஜங்கள்னா அந்த 8 திசையும் தாங்கி நிற்கின்ற அந்த யானைகள். அப்ப அட்ட நாகங்கள், அந்த அட்ட நாகங்கள் தான் 8 நாகங்கள் இருக்கின்றன. சப்த சமுத்திரங்கள், 7 சமுத்திரங்கள் இருக்கின்றன. சப்த மேகங்கள் இருக்கின்றது. மகாமேரு இருக்கின்றது. 224 புவனங்கள் இருக்கின்றது. தேவர், அசுரர், சித்தர், வித்யாதரர், கிண்ணர், கும்புருடர் போன்ற 14 கணங்கள் இருக்கின்றது. சந்திரன் இருக்கின்றது, சூரியன் இருக்கின்றது, பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அது பேய் தேர் போன்ற காணல் நீர் போன்ற ஒரு திரட்சி. இது உண்மை கிடையாது, இது பொய், மாயால் ஏற்பட்ட அந்த காணல் நீர். இப்படி கோடி அண்டங்களையும், அந்த ஒவ்வொரு அண்டங்களையும் இல்ல அதுல ஜலம் இருக்கின்றது. அந்த ஜலத்துல அக்னி இருக்கின்றது. அந்த அக்னியில வாயு இருக்கின்றது. அந்த வாயு ஆகாசம் தாங்கி நிற்கின்றது. பஞ்சபூதம் பொதிந்த இந்த பேரண்டம், இந்த பேரண்டத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்பதுதான் அந்த நாத சுரூபமாகிய அந்த சிவபெருமான். சிவபெருமான் அவன நாத சுரூபத்தையும் தாண்டி நிற்கின்றான். அதுதான் நின்மல சிவன். அந்த நின்மல சிவன் அவன் பரமாகாசான பெருவழியாக, அவன் சிவபரவழியாக நிற்கின்றான். அவன் சித் சுரூபமாக, அறிவு சுரூபமாக, ஞான சுரூபமாக இருக்கின்றான். அந்த மாதிரி ஞானம்தான் அவனுக்கு உடம்பாக நிற்கின்றது. திருவுருள் தான் அவனுக்கு உடம்பாக நிற்கின்றது. அப்ப நீ என்ன பண்ணும்? உன்னுடைய ஆன்ம போதத்தை இந்த மேற்கூறிய அந்த தத்துவத்தோடு 36 தத்துவத்தையும் நீ விட்டுவிட வேண்டும். விட்டு நீ நினைவில் அட்டுவிட்டால் அப்ப என்ன செய்யும்? உனக்கு அகண்ட பரிபூரணம் கிடைக்கும். இந்த 224 கோணங்களையும் தாண்டிய அந்த பரிபூர்ணத்துவம் கிடைக்கும். அப்போது என்ன செய்யும்? அந்த பிருதிவி முதல் நாதம் உள்ள எல்லாமே ஜடப்பொருள், அது அறிவற்ற ஜடப்பொருள் என்று காண வேண்டும். அதான் அண்ட முதலாய் அனைத்தையும் உட்கொண்டு கொண்டத்தை கொள்ளாதே. எனவே இந்த 36 தத்துவங்களை நீ மனசுக்குள்ள கொள்ளாதே, மனசால் தள்ளிவிடு. ஏன்னா எல்லாமே ஜடப்பொருள். இது உனக்கு பெருமான் அறிவை கொடுப்பதற்காக கொடுத்த பொருள். எனவே இது உலகத்துக்கு உண்டான நுகர்பொருளாகி இந்த மாயா காரணியத்தை நீ என்ன செய்யணும்? இந்த சகல நிலையில வச்சுக்கிட்ட. நீ சகலத்தை சுத்தத்துக்கு போனா என்ன செய்யணும்? இதை நீ விட்டு விட வேண்டும். அப்போது என்ன செய்யும்? இப்ப சூரியன் வந்துருச்சு. சூரியன் வந்தால் சூரிய பிரகாசத்துல அந்த நிலவோட ஒளி, சந்திரனோட ஒளி, அப்புறம் நட்சத்திர ஒளி, எல்லா ஒளியும் அடங்கி பண்ணும் இல்லையா? அது போல நீ என்ன செய்யும்? எல்லாம் அந்த சிவபெருமானுக்குள் அடங்கி ஒடுங்கி நிற்கும். எனவே எல்லாம் அவருக்கு வேறாதலும் ஒன்றாதலும் இன்றி சிவனத்துக்குள் அடங்கி உடனாய் நிற்பதுதான் சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த சிற்பர வழியில் அடங்குவதுதான் சிறந்த செல்வம். இதுதான் குறைவற்ற செல்வம் என்று இந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்குண்டான திருமந்திர பாடல். அன்றிய பாச இருளும் அஞ்ஞானமும் செந்தெடு ஞான சிவபிரகாசத்தால் ஒன்றும் இரு சுடராம் அருணோதயம் துண்டிதல் நீங்குதல் போல தொலைந்ததே. அன்றிய பாச இருளும், பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாம் இருள் கொண்டு இருட்டு குணத்தை உடையது. அதன் மூலம் நமக்கு அஞ்ஞானமாகிய அந்த அறியாமை விளக்கின்றது. அப்ப அதை நீக்க வேண்டும். அப்ப இது என்ன செய்யணும்? ஞான சிவபிரகாசத்தால்,
ஞானமாக்கி அந்த சிவப்பிரகாசத்தால் அப்ப என்ன செய்யும்? அப்ப தோன்றும். அது எப்படி தோன்றும்னா, பகல்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? அது சூரியன் வந்து தோன்றுது. சூரியன் தோன்றக்குள்ள அதுக்குள்ள இந்த நிலா ஒளி அடங்கிடுது, நட்சத்திர ஒளியும் அடங்கிது. அருணோதயம் வந்தவுடனே அந்த துண்டுதல் நீங்குதல் போல தொலைந்தது. கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி வழங்கி தாரகைகள் தாமகல என்று நம்முடைய மாணிக்க வாசற்படுவ இந்த கண்ணார் ரவி வந்தவுடனே அப்ப என்ன செய்யும்? அந்த இருள்லாம் வந்து போயிடும். இந்த தாரைகள் நட்சத்திரம் அதுவும் ஒளி மழுங்கி போயிடும். அது போல எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும். நீ ஞான பரிபூர்ண நிலையை நீ அடைவாய் என்ற திருமலப் பெருமான் சொல்லி இருக்கின்றார். இந்த கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்திய சிந்தனையை வந்து நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூடு செய்தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். அடுத்த வகுப்புல வந்து திருவுந்தியர் பாடலை வந்து நம்ம வந்து நிறைவு செய்திடலாம். மொத்தம் 45 பாடல், நம்ம 42 வந்துட்டோம். இன்னும் வந்து 4 பாடல்கள் வந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். இதோட பொறுமை காத்த அடையார் பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடையார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், மையங்களை கேட்கலாம், எல்லாம் நிறைவு செய்து விடலாம். சிவாயனங்க, இங்க சிறப்பான ஒரு கருத்துங்க. எப்படி நம்ம திருவரின் வழியை அடங்கி நிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. நமக்கு என்ன, பெருமாள் வந்து திருவரெல்லாம் புரியற, நாம தான் உணர்றது கிடையாது. எல்லாம் நம்மளாலதான் நடக்குது, எல்லாம் நம் செய்யறதா அப்படின்றது ஆணவத்துலதான் நம்ம இருக்கிறோம். உண்மைய இன்னைக்கு சொல்றது எனக்கு ரொம்ப அப்படி மனசுல உதிக்கிற வரை நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அது தெரியும். சிவசிவா, அருமையான ஒரு கருத்துங்க இன்னைக்கு ரொம்ப சொன்னது. நமக்கு பெருமான் யாரு? பொன்னாலான கலப்பதான். அந்த மாதிரி அறிவா நமக்கு வந்து ஒரு உணர்த்துறான். நாம தான் உணர்றதே கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? வேற என்னென்னமோ பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துறது, நல்ல அறிவை மேம்படுத்துறதே கிடையாது. அந்த பொற்காலப்பதான் நம்ம திருவருளுக்கு நீங்க ஓமியா அழகா எடுத்து சொன்னீங்க. நம்ம எப்படின்னா மாறுபட்ட திசை தான் நம்ம பயணம் செய்யறோம். இந்த 224 குணங்கள் இருக்கு, உயிர்கள் இருக்கின்ற திருவருளை நம்ம அறிவதே கிடையாது. அது அறிஞ்சிச்சுன்னா நம்ம தன்மணிப்பா போயிடும் இல்லையா? நம்ம நினைக்க நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுறோம், அது மூலியமா எல்லாம் நடக்குது, நம்ம சாப்பிடுறோம், நம்ம உடம்புதான் எல்லாம் செய்யுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பெருமான் திருவருள் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற எண்ணமே நமக்கு கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை. அது நம்ம உடம்புல ரத்தம் எப்படி எல்லாத்தையும் பெருமான் தான் செயல்படுத்துறாரு, அவனுடைய செயல்தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே நமக்கு அந்த தற்பெருமைலாம் நம்மளோட போயிடும். அந்த தற்பெருமை போயிட்டாலே நமக்கு என்ன, பெருமான் நமக்கு வந்து அருள் புரிவாரு. அப்பதான் சொல்லுவாங்க எல்லாருமே, நம்ம பக்குவ பெற்ற ஆன்மாக்கள் தான் வருவாங்க, எல்லா பாடலையும் சொல்லுவாங்க. அந்த பெருமான் வந்து எப்படி வருவான்னா, பக்குவப்பட்டுள்ள ஆன்மாக்கள் தான் சிவஸ்வரூபமா விளங்கி தோன்ற செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய துணை இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் பெற முடியும். அது மாதிரி நம்ம புறப்பிற்கெல்லாம் பற்றெல்லாம் போகப்படாம சிவபெருமான் தான் நம்ம சார்ந்ததுனா இருக்க வேணும். அவர் தான் பரம்பொருள், அவர் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம கூட இப்ப வந்து ஐயா வந்து, அம்மா நீங்க ஐயா பாடிட்டார், நீங்க இது கூட நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம ஞான பொருட்கள் கூட இப்ப ஐயா வந்து வினாவெண்பாதான் எடுக்கிறாரு. இந்த பாடம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆணவம் கண்மம் மாய் தான் போயிட்டு இருக்கு.